Ma'am, shall we start, ma'am? Yeah. I'm good to go. Ma'am, I'm Shanmugam from State Project Directorate, RUSA. Actually, in the State Project Directorate, RUSA-ல பல நல்ல திட்டங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆக்சுவலா வந்து தரமான உயர்கல்வி தரணும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம். இதுக்காக பல அரிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைலைட்டட் ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக்லி ஆன்லைன் ஒர்க் ஷாப் வாவ் ப்ரோக்ராம். ஸோ இதுல நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதில் வந்து அவங்க ஷேர் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேதர் பண்றாங்க. அந்த வகையில் இது வந்து வாவோட 116வது ப்ரோக்ராம் மேம். ஸோ ஆக்சுவலாக நம்ம பார்த்தோங்கன்னா ஒரு ஒரு ஹியூமனுக்கு நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், பேசிக் நீட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உணவு, உடை, உறைவிடம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சேம் வே நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேசிக் திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், லா அண்ட் மெடிசன். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை வந்து ஒருத்தருக்கு நம்ம பர்ஃபெக்டா கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அடுத்த ரெண்டுமே வந்து தானா அவங்களுக்கே வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு அவங்களே அதை எடுத்துப்பாங்க. ஸோ அதனோட அடிப்படையில தான் நம்ம கவர்மெண்ட் வந்து எஜுகேஷனுக்கு பல வகையில நம்ம வந்து அப்லிஃப்ட் பண்றது, ஸ்டூடெண்ட் அப்லிஃப்ட் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில வீக்லி ஆன்லைன் ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு மேம். ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி 115 ப்ரோக்ராம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு வீக்லி. அதனுடைய சின்ன கிளிப்பிங்ஸ் வந்து இப்போ ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டரேட் மூலமா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க மேம். வீடியோ ப்ளீஸ் ஜோதிராஜ்.
Thank you for the nice video. And Madam from GASC Mettupalayam, Madam Dr. Thayal Nayagi, Associate Professor of Economics, will introduce ma'am. Ma'am, Thayal Nayagi ma'am. Hello? Hello, anyone from GAC Mettupalayam? Sir? Okay, we'll do. Ma'am, this is to very honor to introduce Madam Miss Vidya Raghu. She is a founder and CEO of Skill Gurukul and Himalaya Calling. Is a renowned speaker and adventure enthusiastic and entrepreneur. And overall, for the past 15 years, she was delivered over 1,000 talks and sessions across India and other countries. And today's session is a session with Miss Vidya Raghu on Build Your Edge, the art of successful career crafting to students, help us to improve the way we think, feel and behave. How can we gain confidence, etc. So, Madam, welcome you, ma'am. You can start the session, ma'am. Thank you. I think Madam உங்களோட mic open ஆகல போல இருக்கு. அதனால message. Sometimes it will happen, ma'am. Yeah, no problem. But I think you were to do the introductions. I'm also happy for that. So thanks, ma'am. I think you made the effort. But it's okay. I think it's more to spend time with the students here. So thank you so much. I think ஒரு ரொம்ப அருமையான ஒரு இனிஷியேட்டிவ் நீங்க சொன்ன மாதிரி பார்க்கும் போதே அந்த ஏஜ்ல நம்மளுக்கு when we are developing ourselves அப்போ இவ்வளோ இன்ஸ்பைரிங் பீப்புள் எல்லா இடத்துல இருந்தும் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் அவங்களே வந்து நம்மளோட ஒரு நம்ம இடத்துக்கு வந்து பேசுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் பண்ணிருக்கீங்க. ஸோ ஆஸ் அ இனிஷியேட்டிவ் ஐ திங்க் வாவ் இஸ் ரியலி வாவ். And I'm very honored to be here எல்லாரோடையும் இங்க. And நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்கீங்க. Thank you so much. I can see a lot of you are the tourism and many other kind of programs which are very practical programs. So இன்னைக்கு என்னோட நோக்கம் இஸ் டு see that நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஸ்பெண்ட் பண்ற கொஞ்சம் நிமிஷம், எத்தனை நிமிஷம் இருந்தாலும் அதுல இருந்து we take something actionable. நம்ம வந்து அதுல ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்றது. இன்ஃபேக்ட் இது இன்வைட் பண்ணும்போது மேடம் பேசும்போது, விஜயலட்சுமி மேம் பேசும்போது அதான் சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ரொம்ப டேலண்டடான பசங்க அப்படின்னா நம்மளோட சபர்ப்ஸ் அண்ட் டயர் 2 சிட்டிஸ்ல இப்ப நீங்க எல்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி பசங்க தான் வந்து ரொம்ப டேலண்ட் உண்டு. நம்ம அதை கரெக்டான அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொண்டு போனா அவங்களே சூப்பரா பண்ணுவாங்க அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு யூ ஹாவ் எனர்ஜி, அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், டேலண்ட் இருக்கும் போது அதை நம்ம எப்படி சேனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற சின்ன சின்ன ஸ்பார்க் நம்மளுக்கு கிடைச்சாலே நீங்களாம் வந்து ரொம்ப ஸ்மார்ட். அண்ட் உங்க ஏஜ்க்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, திஸ் இஸ் நாட் மை ஃபர்ஸ்ட் செஷன். நிறைய பசங்க கிட்ட பேசியிருக்கோம், நிறைய காலேஜஸ், எஸ்பெஷலி என்னோட ஃபேவரட்ஸ் எல்லாமே டவுன் சவுத், அவுட் ஆஃப் த சிட்டி. நிறைய நிறைய ரொம்ப அந்த ஒரு வெறித்தனமான நம்ம ஜெயிக்கணும், ஒரு நல்லா பண்ணணும் அப்படின்ற கைண்ட் ஆஃப் பசங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி உங்களோட எல்லாரோடையும் பேசணும்னு. என்ன ஒண்ணு, இது எல்லாமே சிஸ்டம்க்கு த்ரூ இருக்கும். இந்த குட்டி குட்டி டிபி தான் நல்லா பார்க்க முடியுது. நேர்ல பார்த்திருந்தா டெஃபினெட்லி இட் வுட் ஹவ் பீன் டிஃபரெண்ட் எனர்ஜி. பட் லுக் ஃபார்வர்ட் டு ஒரு சில டைம்ல நம்மளுக்கு சான்ஸ் இருந்தா நம்ம மைக் ஓபன் பண்ணி இன்ட்ராக்ட் பண்றதும் நல்லா இருக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு பிகாஸ் இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால கொஞ்சம் நான் பேச போறேன் அதிகமா. ஜென்ரலி உங்களெல்லாம் நிறைய பேச வைப்பேன், பட் இன்னைக்கு நான் கொஞ்சம் பேச போறேன். ஆல்சோ எனக்கு அது வந்து உங்களுக்கு போரிங்கா பண்ண வேண்டாம். ஐ வாண்ட் யூ டு ரிமெம்பர், என்னைக்கு எங்க இருந்தாலும் யூ கேன் திங்க் ஆஃப் இட். நீங்க ஒரு ஜஸ்ட் பேசிக்கா யோசிச்சீங்கனாலே உங்களுக்கு இது என்ன மூவ் பண்ணும் அப்படின்றது தெரியணும் அப்படின்றது என்னோட நோக்கம். ஸோ ஐம் கோயிங் டு ஷேர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ.
ஸோ நிறைய பேர் டிராவல் சைட்ல இருந்து இருக்கீங்க, நிறைய பேர் டிராவல் டூரிசம் எடுத்திருக்கீங்க, ஆர்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, அந்த சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். ஸோ ஆல்சோ இப்போ நாங்க ஒன் ஆஃப் மை கம்பெனிஸ் இட்ஸ் இன் தட் டைரக்ஷன். பட் அதுலயே ஒரு வேல்யூ அடிஷன், எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லாம ஒரு உலகம் முழுக்க நம்மளை தேடி வர மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நான் அப்புறம் ஷேர் பண்றேன். ஸோ ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு நம்மளோட டாபிக் பில்ட் யோர் எட்ஜ். தட் இஸ் ஒரு கரியர் அப்படின்றது நம்ம எப்படி கிராஃப்ட் பண்றது. இன்னைக்கு ஸ்பெஷலி இந்த உலகத்துல, இந்த உலகம் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து இதுக்கு வியூகா அப்படின்னு பேரு. வியூகா அப்படின்னா ஒரு நிமிஷமும் இது இருக்கு, இது நிலையா இருக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. வெதர் இட் இஸ் அ கவர்மெண்ட் ஒரு இண்டஸ்ட்ரி, சாஃப்ட்வேர், எனிபடி. இன்னைக்கு இருக்கு அப்படின்னா இப்ப நீங்க சிம்பிள் ஒரு போனே பாப்பீங்க. இன்னைக்கு ஒரு போன் இருக்கு, அடுத்த ஒரு 6 மாசத்துல அப்டேட்டட் வெர்ஷன், அடுத்த ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த பிராண்டே காணும். அந்த மாதிரி இது இந்த வேர்ல்ட் வந்து கரண்ட்லி ரொம்ப வாலடைல், அப்ப எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி அம்பிக்வஸ், எதுவுமே கிளியரா இல்லை, காம்ப்ளெக்ஸா இருக்கு, அன்சர்டனா இருக்கு. இதுதான் வந்து வியூகா வேர்ல்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்ல நம்ம ஒரு கரியர் டெவலப் பண்ணோம்னா நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லயும் எப்படி நம்ம எல்லாரும் வந்து நம்மளோட கரியரை ஒரு எப்பயுமே ரெலவெண்டா, தட் இஸ் நான் இன்னைக்கு படிச்சேன் நாளைக்கு அது யூஸே இல்லை அப்படின்ற இல்லாமையும், இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன் இதோட பெஸ்ட் யூஸ் என்ன, இதுல என்ன நான் பெஸ்டா பண்ண முடியும் அப்படின்றது நம்ம எப்படி அதை நோக்கி போலாம் அப்படின்றது நம்மளோட இன்னைக்கு செஷன் டாபிக், வேர் நம்ம நிறைய அந்த மாதிரி சில விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். பட் அதெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் ஐ வுட் லைக் யூ டு ஆஸ்க் இஸ், கரியர் அப்படின்னா என்ன? கரியர் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு மட்டும் ஷேர் பண்றேன். எனக்கு ஷேரிங் ஆப்ஷன் இருக்கா சார்? இல்ல, ஓகே. நிறைய பேர் எழுதிருக்கீங்க காலேஜ்ல, வெரி குட். வேற காலேஜ் காலேஜ் காலேஜ், ஓகே, வெரி குட். மிச்சவங்க எல்லாம் 2 பேர் தான் எழுதிருக்கீங்க சாட்ல. காலேஜ். எத்தனை பேர் ஜாப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கரியர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? விக்கி அண்ட் எலவர்சன் எழுதியிருக்காங்க காலேஜ். வெரி வெல் செட். அப்போ கரியர் அப்படின்னா என்ன? அப்ப நீங்க காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்க, ஒரு ஜாபுக்கு போனா ஒரு எம்ப்ளாயின்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் நீங்களே ஒண்ணு நடத்தினா எம்ப்ளாயர்னு சொல்றாங்க. அப்ப கரியர்னா என்ன? கரியர் அப்படின்றது என்ன, என்னவா இருக்கும்? எத்தனை பேர் வந்து கரியர் இஸ் ஈக்குவல் டு ஜாப் அப்படின்னு சொல்றீங்க? இல்ல எத்தனை பேர் கரியர் ஜாபுக்கு மேல? கௌதம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டேன். கரியர் அப்படின்றது ஜாப் ஈக்குவல் டு ஜாபா இல்ல அதுக்கும் மேலையா? ஜாப் ஒரு கரியரோட பார்ட்டா இல்ல ஜாப் மட்டுமே கரியரா? சோ நீங்க ஆன்சர் கொடுக்கலாம். பட் மீன் வைல் ஒரு இமேஜின் பண்றதுக்கு எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக். கரெக்டா? ட்ரெயின் ட்ராக். ட்ரெயின் ட்ராக் அப்படின்றது ஒரு ஒரு சில இடத்துல பார்க்கும்போது ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் கிடையாது அந்த ட்ரெயின் ட்ராக். ஒரு சில பாத்துல வந்து ஒரு 2 ட்ராக் இருக்கும், அதுக்கு இடையில அந்த ட்ரெயின் போகும். பட் நிறைய இடத்துல நீங்க சில ஸ்டேஷன் அந்த இடத்துல எல்லாம் இறங்கி பாத்தீங்கன்னா மேல இருந்து வியூ பார்க்கும்போது நிறைய மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படியே இப்படி இப்படி கிறிஸ் கிராஸ் பண்ணி அப்படியே ஒரு வைடான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனா அதுல அந்த ட்ரெயின் எப்படி டிசைட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாதையை எடுத்து போகுது அப்படின்றது இஸ் அ பாத். கரியர் அந்த மாதிரி ஒரு பாத். அண்ட் ட்ரெயின், அந்த ட்ரெயின், அந்த ஜேர்னி, அந்த மொத்தம் ஜேர்னி ஆன் வாட் பாத் யூ டிராவல் இஸ் அ கரியர். பட் இந்த ஒரு ட்ராக்ல நம்ம போறோம், ஒரு நிறைய ஆப்ஷன் இருந்து அங்கங்க சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் இருக்கு, நிறைய ரொம்ப தூரத்துக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம். எஸ்பெஷலி எத்தனை பேர் கரியர்ல வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்க ஒரு நல்ல ஜாபா கிடைக்கணும், இல்ல ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு நல்ல கரியர் அமையணும், நல்ல சம்பளம் இருக்கணும், நல்ல மதிப்பு இருக்கணும், நல்ல கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அந்த ஜாப்ல, வெறும் ஏதோ பண்ணும் என்ன பண்ணும்னு தெரியாத மாதிரி என்ன என்ன மாதிரி ஒரு நல்ல கரியர் இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட் ஆர் யூ கேன் சே எஸ், எனிதிங்.
வெரி நைஸ். நிறைய பேருக்கு வந்து கரியர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த கரியர் அப்படின்றது வந்து ஒரே ஒரு பாதை கிடையாது. கரியர் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்லயும் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். பட் எப்பயுமே அந்த ட்ரெயின் தட் இஸ் யோர் லைஃப் அண்ட் ஜேர்னி ஹேஸ் டு டிராவல். அந்த ஒரு 2 ட்ராக் ஓட்டி போகும். அந்த ட்ராக் வந்து அடுத்து நீங்க ஜங்ஷன்ல வேற மாதிரி மாத்தலாம். ஆனா அதுல எப்பயுமே ஒரு 2 ட்ராக் ஓடும். அந்த 2 ட்ராக் என்ன அப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த டைம்லயும் நம்ம கரியர்ல வரி பண்ண தேவையில்லை. அந்த 2 ட்ராக் அப்படின்றது ஒண்ணு, நம்பர் மை பர்சனல் எட்ஜ். நான் என்ன செய்யறேன், என்னால என்ன செய்ய முடியும், என்னோட கான்ட்ரிபியூஷன், என்னோட வேல்யூ, தட் இஸ் நான் என்ன கொடுக்க முடியும், என்னால என்ன, வாட் கேன் ஐ பிரிங் அவுட். ரெண்டாவது அப்படின்றது நம்மளோட வேர்ல்டு, உலகத்துல என்ன இருக்கு, வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, என்ன மாதிரி ப்ரொஃபைல் ஆஃப் திங்ஸ்ல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு பெயிண்டர், ஒரு ஆர்டிஸ்ட், நிறைய பேர் யோசிச்சாங்க ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வீட்டுல போய் நான் ஆர்டிஸ்ட் ஆக போறேன், நான் பெயிண்டர் ஆக போறேன் அப்படின்னா ஒழுங்கான வேலையை பாருவாங்க. அஃப்கோர்ஸ் ஆர்டிஸ்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ரொம்ப மதிப்புள்ள விஷயம். ரொம்ப நம்ம ஒரு ஆர்ட்டை பார்த்தா ரொம்ப பாராட்டுவோம். பட் அதுல வந்து ஒரு சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்படி வரும், அது ஒரு நிலையான ஜாப் இல்லை அப்படின்றதுனால நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. பட் இன்னைக்கு இருக்க உலகத்துக்கு உங்களோட ஆர்ட், உங்களோட எபிலிட்டி, உங்களோட டேலண்ட் இன் ஆர்ட் இஸ் வெரி குட் அப்படின்னா அது மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஏன்னா உலகத்துல என்ன ஓப்பன் அப் ஆயிருக்குன்னா இன்னைக்கு எல்லா படம் எது எடுத்தீங்கன்னாலும் இட் இஸ் ஆர்டிஸ்டிக். தட் இஸ் நம்ம இப்போ விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்றோம், விஷுவல் ஆர்ட்ஸ் எஃபெக்ட்ஸ், ரைட்? இதை வந்து அக்வாமேன், ஸ்பைடர்மேன், இந்த மாதிரி எல்லா பெரிய பெரிய படம், வேர்ல்ட் லெவல்ல ஓடுற படம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் என்ன அப்படின்னா சென்னையிலேயே நம்மளோட இங்க ஒரு கம்பெனில அங்கதான் வந்து அந்த பிக்சலோட ஆர்டிஸ்டிக் வேல்யூவை என்ஹான்ஸ் பண்றாங்க. தட் இஸ் நீங்க பார்க்கும்போது வாவ் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த படம் எடுக்கிறதுல மட்டும் கிடையாது, அந்த படம் எடுத்ததுக்கு அப்புறம் அதுல ஃபைன் டியூன் பண்ணி இல்ல ஃபேஸ் இப்படி இருக்கணும், மீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி விஷயத்த கொடுக்கறது வந்து அந்த விஎஃப்எக்ஸ். அண்ட் அது வந்து இங்க ஒரு கம்பெனி ஹேண்டில் பண்றாங்க சென்னையில. அண்ட் அது விசிட் பண்ணும்போது இட் வாஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச். ஒரு 10th 11th நிறைய விஷயத்துக்கு ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கலாம், நிறைய விஷயம் இருக்கலாம், பட் டிராப் அவுட் ஆயிருப்பாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி இருக்கும். அவங்க மட்டும் தான் அங்க ரெக்ரூட் பண்ணி, அவங்களுக்கு அந்த ஆர்டிஸ்டிக் எபிலிட்டி ஹையா இருந்தா ரெக்ரூட் பண்ணி அவங்களே ஒரு சாஃப்ட்வேர்ல ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஆர்டிஸ்டிக் பேஸ் இருக்கவங்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா வேர்ல்ட் ஓவர் ஆஸ்கர் வினிங் மூவிஸ் எல்லாம் வந்து தேவ் பீன் ஒர்க்கிங். அப்பனா என்ன அர்த்தம், ஒரு முன்னாடி என்ன நினைச்சாங்க, ஒரு பெயிண்டிங், ஒரு ஆர்ட்ல இருந்து நம்மளால ஒரு பெரிய லெவலுக்கு போக முடியாதுன்னு. அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு ஆஸ்கர் மூவிக்கு பிஹைண்ட் வந்து இருக்க கை, த ஆர்டிஸ்டிக் வேல்யூ கேன் பி ஜஸ்ட் ஒரு ஆர்ட். ஒரு கொஞ்சம் வருஷம் பர்சியூ பண்ணவங்க கூட அது நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இந்த உலகத்துல வந்துருச்சு. விச் மீன்ஸ் என் கிட்ட என்ன இருக்கு, பிளஸ் உலகம் எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, இந்த 2 ட்ராக்கையும் என்னால வந்து மேட்ச் பண்ணி பேலன்ஸ் பண்ண வேண்டி அந்த மாதிரி நான் போனேன் அப்படின்னா எனக்கு கரியர்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு குறைவே கிடையாது. அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐ திங்க் உங்களோட ஜென்ரேஷன் இஸ் வெரி 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 கிஃப்டட் ஜென்ரேஷன். பிகாஸ் முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் ரீச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு வாவ் ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா ஒரு காலேஜ் டு காலேஜ் போய் யோசிச்சு பாருங்க, நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணிருக்கணும்னா எத்தனை இடத்துக்கு வந்து உங்களை மீட் பண்ணிருக்கணும். பட் இன்னைக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட ஜென்ரேஷனுக்கு எந்த இன்ஃபர்மேஷன், எந்த மாதிரி ஆட்கள் இருந்தாலும், என்ன மாதிரி எக்ஸ்பர்ட் இருந்தாலும் ஒரு கிளிக்ல ரீச் பண்ண முடியுது. அண்ட் அவ்வளோ ஒரு நம்ம சைட்ல கவர்மெண்ட்டும் சரி, எவ்ரிபடி எல்லாருமே எடுக்கிற ஒரு ஸ்டெப் என்னன்னா, நீங்க தான் வந்து எங்களோட மேஜர் இம்பார்ட்டன்ட் விஐபிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் நீங்க நல்லா வந்து வரும்போது நாடே நல்லா வரும். ஸோ எவ்ரிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் உங்களோட ஒர்க் பண்றதுக்கு. பட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றது கரியர்ல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய பேர் கரியர்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இங்கே ஒரு 150 பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் தமிழ்நாட்டுல மட்டுமே ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மேல நம்ம அடுத்த லெவல் பார்க்கும்போது அக்ராஸ் இந்தியா எவ்வளவு லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கும் மேல நம்ம பார்க்கும்போது வேர்ல்டு ஓவர் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்ட்ரீம், நீங்க ஒரு ஆர்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு எடுத்தீங்கனாலே அவ்வளோ டேலண்ட் பூல், அவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள் நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணலாம், அவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு ஜாபுக்கு. அப்போ நம்ம அதுல இருந்து எப்படி ஷைன் ஆகலாம்?
நம்மளுக்கு வந்து நம்ம இங்க இருந்து வந்திருக்கோம், இல்ல நம்ம இப்படி இருக்கோம், நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தெரியலன்றதுக்கு பதிலா என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் என்னால அந்த இடத்துல போய் ஷைன் பண்ண முடியும் அப்படின்றது எப்படி. பிகாஸ் இன்னைக்கு உங்களோட ஜெனரேஷன் இன்னொரு அது அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அட்வான்டேஜ் யாருக்கு யூஸ் பண்ண தெரியுமோ அவங்களுக்கு அட்வான்டேஜ், அதை பத்தி கண்டுக்காம விட்டுறவங்க வந்து டிஸ்அட்வான்டேஜ். அது வந்து டெக்னாலஜி. இன்னைக்கு ஒரு பெரிய உலகத்திலேயே பெரிய பேங்க், அவங்க வந்து வேர்ல்ட் லெவல்ல வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்னு சொல்லுவாங்க, அங்க மேடையில ஏறி அவங்களோட இன்ட்ரடக்ஷன் வந்து நான் தான் உலகத்தோட பெரிய பேங்க்னு சொல்றது இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க, we are a technology company that is into banking அப்படின்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம், ஒரு பெரிய பேங்கே வந்து நான் பேங்க் டெக்னாலஜியை யூஸ் பண்றேன்னு சொல்ல, நான் டெக்னாலஜி கம்பெனி பேங்கிங் ஸ்பேஸ்ல இருக்கேன்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் டெக்னாலஜி வந்து நம்மளோட லிட்ரஸில பேஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் இப்போ எல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பேசுறது ஏஐ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, நிறைய வேலை போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வேலை எங்க போகும் அப்படின்னா, அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ண நம்ம எட்ஜ் டெவலப் பண்ணாம அந்த டெக்னாலஜி வந்து வரும்போது நம்ம அதை எப்படி எடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகணும்ன்றது நம்ம அப்கிரேட் பண்ணலோம்னா அந்த இடத்துல டெக்னாலஜி நம்மள ஓவர்டேக் பண்ணிடும். பட் நம்ம எப்போ வந்து டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு கத்துக்கிறோமோ, எப்ப நம்ம அதோட அட்வான்டேஜ் நம்ம ஃபர்ஸ்ட் இறங்கி புரிஞ்சுக்கிறோமோ, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி போய் ஓகே நான் ஐ வில் யூஸ் இட், அதை எப்படிலாம் நான் வந்து ஃபார்வர்ட் கொண்டு போகலாம் நீங்க லீட் எடுக்கிறப்ப அது உங்களோட பெரிய 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 சப்போர்ட். ஏன்னா அது உங்களோட மொத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். உங்களோட மொத்த பெர்ஃபார்மன்ஸையும் வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ் முன்னாடி கொண்டு போய் நிக்க வைக்கும். ஆனா அதுல நீங்க தான் லீட் எடுக்கணும். நம்ம இருக்க இடத்துலயே வந்து ஓகே வரப்ப பாத்துக்கலாம் அப்படின்னா நிறைய காம்படிஷன் இருக்கு வெளியில. பட் அந்த காம்படிஷனுக்கு ரெடியாகி வெளியில வர்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ ஒரு சின்ன சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு 2 மினிட்ஸ்க்கு மட்டும் சார் நீங்க ஆக்சஸ் கொடுக்க முடிஞ்சா மைக் எனக்கு பசங்களுக்கு ஓபன் பண்ண முடிஞ்சா ஒரு சில கொஸ்டின்ஸ், வீடியோ முடிஞ்சாலும் ஓபன் பண்ணலாம். இந்த வேர்ல்ட்ல வந்து நிறைய பெரிய பாப்புலேஷன் இருக்கும் நம்ம. ஆனா இந்த பாப்புலேஷனை வந்து 1% அண்ட் 99% அப்படின்னு 2 வகையா பிரிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் ரிசர்ச்சர்ஸ் சொல்லுவாங்க 3% 97%, 3% இல்ல 1%. இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ், ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ். இவங்க வந்து என்னைக்குமே வந்து லீடிங்ல இருப்பாங்க. அடுத்த 97% வந்து அவங்களுக்கு ஒர்க் பண்ணும். இந்த 97% வர்சஸ் 1% இல்ல 3% சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் இல்ல லீடர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, அவங்களோட ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இந்த 1%க்கும் 97%க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா அவங்க ஒரு சில விஷயம் வந்து வித்தியாசமா பண்றாங்க. அது நம்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எங்க இருக்கோன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை, நம்ம எப்படி தாண்டி இதை போறோம், நம்ம எந்த குரூப்ல இருந்து எந்த குரூப்புக்கு போறோம்ன்றது ரொம்ப கிளியர் ஆயிடும். ஸோ சார் இந்த உங்களோட மைக் அண்ட் கேமரா ஓபன் பண்ற வரைக்கும் ஒரு சின்ன உதாரணம், ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு நான் ஃபிளைட்ல போயிட்டு இருந்தப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட், அவங்களோட ஒரு ஜென்ரலி ஒரு ஃபிளைட்ல எல்லாம் டிராவல் பண்ணும் போதோ, ஒரு பஸ்ல டிராவல் பண்ணும் போதோ, ட்ரெயின்ல டிராவல் பண்ணும் போதோ நம்ம தூங்கலாம், பாட்டு கேட்கலாம். பட் அதுல வந்து எனக்கு எதுவும் புதுசா கிடைக்கிறது இல்லை. அதனால எனக்கு அங்க பக்கத்துல வந்து உட்கார்றவங்க வந்து ஒரு யாரை பார்த்தாலுமே ஒரு ஸ்டோரி புக் மாதிரி, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள கேட்டேன், உங்க கரியர்லயே நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பார்த்திருக்கீங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல ஒரு இன்சிடென்ட் வந்து என்னால மறக்கவே முடியாது. ஒரு ஜேர்னலிஸ்டா வந்து நாங்க நிறைய பேரை வந்து பார்ப்போம், நிறைய கதைகள் வந்து கவர் பண்ணுவோம், நிறைய ஸ்டோரி கவரேஜ் பண்ணும் போது நிறைய பல பேருங்களோட லைஃப் பார்ப்போம். ஆனா இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தோணுச்சு அப்படின்னாங்க. சரி உங்களால ஷேர் பண்ண முடியுமா அப்படின்றப்ப அவங்க சொன்னாங்க, நான் ஒரு வாட்டி டிராவல் பண்ணிட்டு இருந்தப்ப என் பக்கத்து சீட்ல இதே மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு, லைனா போன் பேசிட்டு இருந்தாரு, பயங்கரம், பார்க்கும் போதே ஒரு ரொம்ப சீனியர் விஐபி மாதிரி இருந்தாரு. ஸோ நான் அவரை கேட்டேன், சார் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சது அப்ப அவரு ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி அங்க வந்து இருக்கிறதுலே ரொம்ப டாப் மோஸ்ட் பிசினஸ் பர்சன்,
ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல் அப்படின்றப்ப நான் அவரை கேட்டேன், எப்படி நீங்க இந்த மாதிரி ஒரு இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இப்படி ஒரு டைம் மேனேஜ் பண்ணி உலகத்துல இவ்வளவு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் லீடரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பா அவர் சொன்னாரு, Ma'am, sorry to interrupt, ma'am. Ma'am, have you sent that photos, ma'am? ஐ ஹவ் சென்ட் இட். உங்களுக்கு இதுல அமைச்சிருக்கேன் வாட்ஸ்அப், திருப்பி அனுப்பலாம். சோ இது ஒரு 2 minutes கழிச்சு போடலாம் சார். ஓகே ஓகே ஓகே. சோ அப்ப அவரு சொல்றாரு, நான் நாங்க ரொம்ப யங்கா இருந்தப்போ எங்க வீட்டுல வந்து பயங்கரம் பிரச்சனை. ஒரு சில டைம் எப்ப பார்த்தாலும் சண்டை இருக்கும். அப்பா வந்து ஆல்கஹாலிக்கா இருந்தாரு. படிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்ப நான் அன்னைக்கு முடிவு பண்ணேன், இந்த மாதிரி ஏன் வாழ்க்கை இருக்க கூடாது, நான் என் ஃபேமிலிக்கு நல்லா ப்ரொவைட் பண்ணணும், நான் வந்து ஒரு நல்ல லெவல்ல வரணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணி, அந்த காலத்துல வந்து கரண்ட் கிடையாது எங்க வீட்டுல. ஸோ நான் ஸ்ட்ரீட்ல போய் படிச்சு நிறைய அடுத்தவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்டு நிறைய எஃபர்ட் போட்டு வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்றப்ப அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் இந்த ஸ்டோரியை வந்து கவர் பண்ணலாமா, நிறைய டீட்டெயில்டா அவர் நிறைய விஷயம் சொல்வாரு. பட் சுருக்கி சொல்லணும்னா, அவர் ஒரு ஒரு லைஃப்ல இவ்வளோ ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மள கீழே இழுக்கிறப்போ அவங்க வந்து ஒரு நம்ம கண்டிப்பா இதை மீறி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல வந்தவர். சோ இத பத்தி அவங்க ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் எழுதுறாங்க. அது பயங்கரம் ரொம்ப ஹிட் ஆகுது. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இவங்க இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்காங்க. ஷாப்பிங் பண்ணும்போது ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு கீழே, அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துருக்காரு. பிளாட்ஃபார்ம்ல உட்காரும் போது இவங்க இப்படி தாண்டி போகும்போது ஏதோ ஒண்ணு விழுந்துருச்சு அவங்க பர்ஸ்ல இருந்து. அப்ப அவரு இங்கிலீஷ்ல சொல்றாரு, மேடம் யுவர் திங்ஸ் ஹேவ் ஃபாலன் அப்படின்னு. அப்ப இவங்களுக்கு ரொம்ப ஷாக். இவர் என்ன இப்படி ரோட்ல உட்கார்ந்துருக்காரு, ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துருக்காரு, ரொம்ப ஏதோ ஒரு லைஃப்ல ஒண்ணுமே இல்லாத மாதிரி கீழே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்படி ஒரு இங்கிலீஷ் பேசுறாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சார் நீங்க இங்கிலீஷ்ல தானே பேசுனீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா நான் இங்கிலீஷ்ல தான் பேசினேன். இல்ல நீங்க பாக்குறதுக்கு என்னமோ ரொம்ப எல்லாம் நல்ல ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து இல்ல படிச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி தெரியுது, நீங்க ஏன் இந்த மாதிரி ரோட்ல இருக்கீங்க, இல்ல ஏன் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் சைட்ல இருக்கீங்க, உங்களுக்கு வீடு எல்லாம் இல்லையா அப்படின்னு. அப்ப இவரு சொல்றாரு, அட விடுங்கம்மா அதெல்லாம் என்ன சொல்றது, என் லைஃப்லயே ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவர் பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி சொல்றாங்க, அதெல்லாம் புரியுது சார், ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு எப்படி வந்தீங்க, ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்க, ஆனாலும் வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருக்கீங்கன்னா. அப்ப அவரு பேக் ஃபிளாஷ் போய் சொல்றாரு, ஐயோ எங்க வீட்டுல பயங்கரம் பிரச்சனை, அதனால எனக்கு வந்து லைஃப்லயே ஒரு நம்பிக்கை இல்லை, எனக்கு வந்து சுத்தி இருக்கவங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லை, எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல வந்து சண்டை நடக்கும், நாங்க சின்ன வயசுல இருந்து பயங்கர சண்டை, அப்பா வந்து ஆல்கஹாலிக், அவரு ஈவினிங் வந்தாரே ஏதாச்சும் போட்டு திட்டுறது அடிக்கிறது இப்படிதான் நடக்கும், படிக்க முடியல எங்களால, ஒரு பேக்ரவுண்ட் நல்ல பேக்ரவுண்ட், ஆனா இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலையில யார் எப்படி என்ன வளர முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்ப இவங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங். அப்ப இவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு யாராச்சும் அண்ணா இல்ல தம்பி இருக்காங்களா? ஆமா எவனோ இருந்தான், அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான், ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியாது, நான் ஓடி போயிட்டேன் எனக்கும் தெரியல. அப்ப இவங்க கேக்குறாங்க, அவன் பேர் இதுவா அப்படின்னு. ஆமா. அப்பதான் இவங்க வந்து கோரிலேட் பண்றாங்க. ஒரே வீட்டுல ஒரே சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒரே மாதிரி சுச்சுவேஷன்ல வளர்ந்த 2 பேர், 2 பேரும் அண்ணா தம்பி, ஆனா 2 பேரும் லைஃப்ல வேற வேற இடத்துல இருக்காங்க. அப்ப அவங்க யோசிக்கிறாங்க இந்த மாதிரி, ஏன்னா நான் பிஹேவியரல் சயின்ஸ்ல இருந்து இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க, ஒரே மாதிரி ஒரு சூழ்நிலையில 2 பேர் கம்ப்ளீட்டா 2 டிஃப்ரெண்ட் ட்ராக் எடுத்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்றது நம்மளோட ஓன் செல்ஃப் லீடர்ஷிப். ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளை எப்படி லீட் பண்றோம். எல்லாருக்கும் சர்க்கம்ஸ்டன்ஸ் சேம், ஏதாவது ஒரு இங்க ஒண்ணு முன்ன இருக்கும் ஒண்ணு பின்ன இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளோட லைஃப் எப்படி லீட் பண்றோம். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் நம்ம மாத்த முடியாது, பட் அதுல அந்த சிச்சுவேஷன் நம்ம மாத்த முடியாது, நம்மள சுத்தி இருக்கவங்க நம்ம மாத்த முடியாது. பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்மள எப்படி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போறோம், நம்ம எப்படி நம்மளோட எட்ஜை டெவலப் பண்றோம் அப்படின்றதுதான் கேள்வி. அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான உதாரணம் வந்து, சரி உங்களோட மைக் மட்டும் ஆன் பண்ண முடியுமா, ஸ்டூடெண்ட்ஸோட மைக் மைக் வீடியோ. இப்போ இந்த இது என்னதுன்னு தெரியுதா எல்லாருக்கும்? இது எங்க பாத்திருக்கீங்களா? இப்போ மேபி காலேஜ்ல யூஸ் பண்றீங்களான்னு தெரியல. இது என்னதுன்னு பாத்திருக்கீங்களா?
சார் நம்மளுக்கு மைக் ஆக்சஸ் கொடுக்குற வரைக்கும் சாட்ல கூட போடலாம். என்னது இது உங்க கையில இருக்கிறது? இது எங்க பார்த்த மாதிரி இருக்கா? சாட் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் தெரியுதா? சார் மேம் மைக் ஆக்சஸ் கொடுத்தாச்சு மேம். தேங்க்யூ சோ மச். ஓகே மேடம். வீடியோ ஓபன் பண்ணோம்னாலும் ஓபன் பண்ணலாம். ஓகே மேடம். ஓகே. தேங்க்யூ இளவரசன். நிறைய பேர் எஸ் போட்டிருக்கீங்க. இளவரசன் பென்சில். இளவரசன் பென்சிலா பென்சில் பாக்ஸா? யா ஓகே. ஸோ சிலருக்கு மைக், எல்லாருக்கும் மைக் ஆப்ஷனும் இருக்கு. ஒருத்தர் 2 பேர் யாராவது ஒருத்தர் பேசலாம். இது வந்து பென்சில் பாக்ஸ் இல்லையா? இதுல இருக்க எல்லா பென்சிலுமே சமம், ரைட்? தேங்க்ஸ் கலையரசன், இளவரசன், நிறைய பேர் எல்லாம் போட்டிருக்கீங்க, ரைட்? இப்ப இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே பென்சில்ஸ் தான், கரெக்டா? ஒரு பென்சிலோட மதிப்பு இன்னொரு பென்சிலோட. சார் போட்டோ கொஞ்ச நேரத்துல ஷேர் பண்ணலாம் சார், ஒரு 2 minutes பேசி முடிச்சுட்டு. தேங்க்யூ. ஸோ இதுக்குள்ள இருக்க எப்படி சூஸ் பண்ணுவீங்க எந்த பென்சில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு? என்ன டிஃபரன்ஸ்? இதுக்குள்ள இருக்க பென்சில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குமா, டிஃப்ரெண்டா இருக்குமா? நட்ராஜ் பென்சில் பாக்ஸ். தேங்க்யூ ராகுல். இதுல இருக்க எல்லா பென்சிலும் சிமிலரா இல்ல விதவிதமா இருக்கா? இப்ப நீங்க எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி சூஸ் பண்ணுவீங்க? இது ஒரு புது பாக்ஸ், இது ஒரு புது பாக்ஸ். இப்ப இதுல இருந்து ஒரு பென்சில் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும், கரெக்டா? பட் நீங்க அர்ஜென்ட்டா எழுதணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு 3 பென்சில் எடுத்திருக்கேன். கரெக்ட். இந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு 3 பென்சில் எடுத்திருக்கேன். தெரியுதா எல்லாருக்கும்? இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா ஏதாவது எழுதணும், ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் எழுதணும், இல்ல நீங்களே ஒரு எக்ஸாம் எழுதணும், இல்ல ஒரு இம்பார்ட்டன்டான ரெக்கார்டுக்கு ஒரு வேலை பண்ணணும், வரையணும் அப்படின்னா எந்த பென்சில் யூஸ் பண்ணுவீங்க? இப்ப நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா எந்த பென்சில் யூஸ் பண்ணுவீங்க? இமீடியட்டா உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா எந்த பென்சில் யூஸ் பண்ணுவீங்க? தேர்ட் பென்சில் இதுவா ராகுல், இல்ல இதுவா? அப்சரா. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ஸ்பெசிபிக்கா பயங்கரம், அதான் சொன்னால பயங்கர ஸ்மார்ட். உங்களுக்கு அப்படியே கரெக்டா பார்த்தேன். ரொம்ப வருஷம் முன்னாடி யூஸ் பண்ணிருக்கீங்க, பட் இப்பயும் கிளியரா இருக்கு பிராண்ட்ஸ். ஓகே, வெரி குட். சோ எனக்கு வேலைன்னு வரப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எந்த பென்சில் யூஸ் பண்றேன்? எனக்கு வந்து எது ஷார்பண்டா இருக்கும், கரெக்டா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பென்சில் பாத்தீங்கன்னா நல்ல ஷார்பண்ட், நம்ம கை வச்சா நம்மளுக்கு வந்து தெரியுது அந்த கூறு. இதுக்கு வந்து எட்ஜ் வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த 2வது பென்சில் வந்து ஷார்பண்ட், ஆனா கொஞ்சம் மொக்கையா இருக்கு இல்லையா? நிறைய பேர் நீங்க அந்த வேர்ட் யூஸ் பண்ணுவீங்கல்ல பேசும்போது, மொக்கையா இருக்குப்பா. இருக்கு ஆனா இல்ல. இந்த படத்துல எல்லாம் வரும் இல்லையா, இருக்கு எழுதும் ஆனா எழுதாது. அது எழுதினாலே இதுல மார்க்ஸ் கிடைக்காது. 3வது நிறைய எழுதுறதுக்கு எபிலிட்டி இருக்கு, ஆனா என்ன பிரச்சனை? எட்ஜே டெவலப் பண்ணல. பென்சில்ல ப்ராப்ளம் கிடையாது, பென்சில்ல வந்து எட்ஜ் டெவலப்பே பண்ணல. நம்மளோட கரியர் வந்து இதே மாதிரி தான். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ஒரு விஷயமும் கிடையாது. இதுல இருக்க ஒரே விஷயம் வந்து இந்த எட்ஜ் டெவலப் பண்றது. இப்ப நீங்க சிம்பிள் உதாரணம் இந்த பென்சிலோட லைஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது நம்மளோட கரியர் லைஃப் மாதிரி, ரைட்? நம்மளோட கரியர் லைஃப் மாதிரி தான் இந்த பென்சிலோட லைஃப். இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, எப்படி இந்த பென்சில் மட்டும் நம்ம எல்லாரும் சூஸ் பண்றோம்? நீங்க எழுதுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டா எல்லாரும் இதுதான் கேக்குறீங்க. இந்த பென்சில் ஷார்ப்பா இருக்கு, எழுதுனா அழகா இருக்கும். ஆனா இதுக்கும் இந்த பென்சிலுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த 3த்துக்கும் என்ன வித்தியாசம்? 3மே ஒரு காலத்துல பாக்ஸ்ல இருந்த பென்சில் தான். ஆனா இன்னைக்கு எழுதணும் அப்படின்னு நினைக்கிறப்ப, ஒரு வேல்யூ அப்படின்னு பாக்குறப்ப ஏன் இந்த பென்சில் சூஸ் பண்றோம்? இந்த பென்சிலாலையும் எழுத முடியும், ஆனா இன்னும் இப்ப ரெடியா இல்ல, இதுக்கு எட்ஜ் இல்ல. இதே மாதிரிதான் நம்மளோட காலேஜ் லைஃப். நம்ம இந்த காலேஜ் லைஃப்ல வந்து ஒரு காலேஜ்லயும் நிறைய ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, எல்லாமே அந்த காலேஜ்ன்ற பாக்ஸ்ல இருப்பாங்க. பட் இங்க இருந்து வெளியில வரும்போது, லைஃப்ல கரியர் அப்படின்ற விஷயம் வரும்போது, வென் நீங்க ஒரு கம்பெனிலயோ ஒரு ப்ராஜெக்ட்லயோ இல்ல உங்களோட ஓன் தொழிலா எது போனீங்கன்னாலும்
லைஃப்ல என்ன பார்ப்பாங்கன்னா, ஓ இதுல என்ன யூஸ், இதுல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றப்ப சூஸ் பண்றது வந்து எட்ஜ் இருக்க பென்சில் தான் சூஸ் பண்ணும். இந்த எட்ஜ் இருக்க பென்சில் அப்படின்றது இந்த பென்சிலோட ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லை. ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த பென்சில் டிஃப்ரெண்டா பண்ணிருக்கும். ஃபர்ஸ்ட் அப்படின்றது இந்த பாக்ஸ் விட்டு வெளியே வரப்பே இதுல இருந்து வெளியில வரோன்றது தெரியும். இந்த பாக்ஸ் வந்து நிலையானது இல்ல. ஒரு 3 years 4 years வரைக்கும் நம்மள காலேஜ்ல சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. பட் காலேஜ் லைஃப் முடியும் போது எல்லாரும் கேக்குற என்னாச்சு, சம்பாதிக்க ஆரம்பிச்சியா, என்னாச்சு லைஃப்ல ஏதாவது பண்றியா, என்னாச்சு, நம்மளோட ஐடென்டிட்டியே நம்மளோட கரியர் வச்சுதான் மாற ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே செகண்ட் இயர்ல இருந்தே நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, என்னைக்கா இருந்தாலும் நான் இந்த பாக்ஸ் விட்டு வெளியில வரணும், இந்த பாக்ஸ் இருக்க முடியாது. இந்த பாக்ஸ் விட்டு வெளியில வரப்ப நான் இந்த மாதிரி ஒரு எட்ஜ் இருக்கணும். தட் இஸ் ஒருத்தர் நம்மள பார்த்தோன்னே வாவ் எனக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தர் வேணும், இப்படி ஒரு டேலண்ட், இப்படி ஒரு இது வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? சோ இப்ப இந்த பென்சிலுக்கும் ஜேர்னில என்ன டிஃபரன்ஸ்? 2 பேரும் ஒரே மாதிரி இடத்துல ஆரம்பிச்சவங்க தான். ஆனா இந்த பென்சிலுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு மைக் ஆப்ஷன் இருக்கு, நீங்க ஓபன் பண்ணலாம், யாராவது ஒருத்தர் பேசலாம். இந்த பென்சில் என்ன டிஃபரன்ஸ்? எப்படி இந்த மாதிரி மாறி இருக்கும்? யாராவது ஒருத்தர் எப்படி மாறி இருக்கும்? நம்ம இந்த மாதிரி இப்படி இருந்த ஒரு பென்சில் எப்படி இந்த மாதிரி மாறி இருக்கும்? எப்படி எஸ் சொல்லுங்க மேம். வெரி பியூட்டிஃபுல். சோ யூஸ்ட் அப்படின்னா என்ன மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி யூஸ் ஆவறதுக்கு அது என்ன பண்ணிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்கும்? இப்ப ரெடி டு யூஸ் அப்படின்னா இந்த பென்சில் தான். கரெக்ட். ரெடி டு யூஸ் வந்து இந்த பென்சில் பிராண்ட் இல்ல, பட் அதோட எபிலிட்டி, ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்யணும், இப்ப நீங்க வந்து ஒர்க் பண்ணணும், நீங்க வந்து டிரா பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த பென்சில் தான் எடுப்பீங்க. பட் இந்த பென்சில் எப்படி இந்த மாதிரி ஒரு பென்சிலா மாற முடியும்? ஷார்ப், ஓகே, எஃபர்ட், என்ன மாதிரி எஃபர்ட்? இங்கதான் வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த பென்சில் இந்த மாதிரி ஒரு பென்சிலா மாறணும்னா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்னர் அப்படின்றது என்ன மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் பண்றோம், எடுக்கிறோம். நம்ம வந்து நம்ம கிட்ட ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க, இதான் நம்மளோட சப்ஜெக்ட்னு சொன்னா அது எல்லாரும் படிக்க போறாங்க. அந்த பாக்ஸ்ல இருக்க அத்தனை பேரும் படிக்க போறாங்க. இன்ஃபேக்ட் ஒரு கடைக்கு போனீங்கன்னா அவன் ஒரு பல பாக்ஸ் வச்சிருப்பான், பல பிராண்ட்ல பாக்ஸ் வச்சிருப்பான். அது மீன்ஸ் எல்லா பென்சில்ஸ்க்கும் அதே மாதிரி புக் ஆப்ஷன் இருக்கு. உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த ஒரு புக் அப்படின்றது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கு. நீங்க உங்களோட எட்ஜ் எங்க கொடுக்க போறீங்க? அந்த எட்ஜ் எப்படி வரும் அப்படின்னா அந்த புக்கு வச்சு அதுல இருக்க விஷயத்த வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் யார் போறா இன் டர்ம்ஸ் ஆஃப், இப்ப நீங்க ஒரு டிராவல் பத்தி படிக்கிறீங்க, இல்ல நீங்க உங்களோட ஆர்ட்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட படிக்கிறீங்கன்னா அதுல இருந்து புக்குக்கு பியாண்ட் அடுத்த ஸ்டெப் என்ன? அந்த லைன்ல அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க யாராவது ஒருத்தர் போய் மீட் பண்ணிருக்கீங்களா? அந்த லைன்ல ஏதாவது நடக்கிற விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுல ஒரு நியூஸ் உங்களுக்கு புதுசா தெரிஞ்சிருக்கா? அந்த அடிஷ்னலா நீங்க எடுக்கிற ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷார்ப்பனிங். பட் இந்த ஷார்ப்பனிங் வந்து ஒரு பென்சில் ஷார்ப்பன் பண்றப்ப அப்படியே ஸ்மூத்தாலாம் இருக்காது. இன்ஃபேக்ட் ஒரு பென்சில் ஷார்ப் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதுல அழகா அந்த பூலா நம்ம எடுப்போம். பட் அந்த பென்சிலுக்கு வந்து பெயின்ஃபுல்லா இருக்கும். எனக்கு கொடுக்குற 8 மணி நேரத்துல படிக்கிறதுக்கே சரியா இருக்கு, வீட்டுக்கு போறதுக்கே சரியா இருக்கு, வீட்டுல இருந்து காலேஜ் போறதுக்கே சரியா இருக்குன்னா ஆமா கண்டிப்பா. ஆனா அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு பெயின் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 an hour, எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த இண்டஸ்ட்ரியில நீங்க படிக்கிற விஷயத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு எஃபர்ட் போடுறோம் இல்லையா, பெயின்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் அப்படியே ஏன்டா நம்ம இவ்வளவு எஃபர்ட் எடுக்கணும்னு தோணும். ஆனா நீங்க ஒரு வாட்டியும் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் எடுக்கும் போது உங்களோட பென்சிலை வந்து ஷார்பன் பண்றீங்க. அது உங்களுக்கே தெரியாம உங்களோட பேச்சுல தெரியும், உங்களோட யோசனையில தெரியும், நீங்க பிஹேவ் பண்ற மெத்தட்ல தெரியும். இது எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க வந்து ஒரு ஜாபுக்கும் ஒன்று போகும்போது சடனா ஒருத்தர் இன்டர்வியூ படிச்சுட்டு வர்றதுக்கும் ஒருத்தர் ரொம்ப வருஷமா அதுல வந்து எஃபர்ட் எடுத்து அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்காங்கன்றது ஒரு இன்டர்வியூவருக்கு கிளியரா தெரியும். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ப்பனிங் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஷார்ப்னர் அப்படின்றது நம்ம கரியர்ல என்ன? 3 E, ரொம்ப இம்பார்ட்டன்டான 3 E: எக்ஸ்போஜர், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ். எக்ஸ்போஜர்னா என்ன? எக்ஸ்போஜர்
எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ். நீங்க இப்ப காலேஜ்ல இருக்கீங்க, நான் இந்த மாதிரி ஒரு ஜாப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எக்ஸ்போஜர் இருக்கா உங்களுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, என்ன மாதிரி ஒரு ஜாப் வந்து நீங்க ட்ரீம் பண்றீங்க, இந்த மாதிரி ஒரு ஜாப் எடுக்கலாம் அப்படின்றத ட்ரீம் பண்றீங்க? யாராவது ஒருத்தர்? நிறைய பேர் ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம், நிறைய கோர்சஸ் எடுத்திருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு ஒரு ட்ரீம் ஜாப் பத்தி யோசிச்சிருக்கீங்க? யாராவது ஒருத்தர்? உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா பேசலாம். ஓகே, போலீஸ், வெரி குட். ஓகே, திரு போலீஸ். ஓகே, வேற யாரா? லா, ராஜாராம் லா. ஓகே, சோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து லா அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய லாயர்ஸ் இருக்காங்க. சாரி அஸ்வின், ஏதோ சொன்னீங்க. ஓகே, சோ நிறைய லாயர்ஸ் இருக்காங்க. பட் இந்த லாயர்லயே வந்து ஒரு ரொம்ப மதிப்புள்ள ஒரு சொல்லுங்க அஸ்வின். ஓகே, கேக்கல. சோ லான்னு எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம கிட்ட அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நிறைய லாயர் இருக்காங்க. பட் எப்படி ஒரு நல்ல ஹை பேயிங், ஒரு நல்ல குவாலிஃபைடு, ஒரு ரொம்ப நல்ல ஒரு மதிப்புள்ள லாயரா ஆகணும் அப்படின்னா, நார்மல் ஒரு லாயருக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க அந்த ஃபீல்ட்ல ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணி நிறைய எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். இந்த மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, எக்ஸ்போஷர் அப்படின்றது அந்த ஃபீல்டு பத்தி நம்மளுக்கு எத்தனை வாட்டி நம்ம ரியல் டைம்ல என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, நீங்க சடனா வந்து ஒரு ஃபாரினரை கொண்டு வந்து நம்மளோட பீச் வெயில்ல நிக்க வச்சீங்கன்னா, அப்படியே பயங்கரமா ஹேட் எல்லாம் போட்டு, கண்ணாடி எல்லாம் போட்டு, அப்படியே அவங்க கண்ணு எல்லாம் சுருங்கும். ஓ மை காட், போட்டோ சென்சிட்டிவ்வாங்க. தப்பில்ல. ஆனா அவங்களோட ஊர்ல அவங்க அந்த சன், நம்மளோட சூரியனுக்கு வந்து திரும்பி திரும்பி எக்ஸ்போஷரே கிடையாது. ஆனா நம்மள சொல்லுங்க, திரும்பி 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 நம்மளுக்கு வெளியில வெயில் இருந்தா என்ன, நம்ம விளையாடணும்னு நினைச்சா, வெளில போகணும்னு நினைச்சா நம்ம வெயில பத்தி கவலையே படுறது கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம we are exposed. அந்த ஒரு விஷயத்த நம்ம எத்தனை வாட்டி போய் வந்து சந்திச்சிருக்கோம். எக்ஸ்போஷர், தட் இஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட், எக்ஸ்பீரியன்ஸ். வெயில்ல போய் போய் வந்து எக்ஸ்போஷர் தான் கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா அந்த வெயில்ல போய் நீங்க உங்களோட எனர்ஜி மேனேஜ் பண்றீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி தண்ணி குடிச்சா நம்ம வந்து செட் ஆக முடியும், எவ்வளவு தூரம் அதுல நடக்க முடியும், அந்த மாதிரி உங்களை நீங்க டெவலப் பண்ற இடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். பட் மூணாவது வந்து எக்ஸ்பர்டைஸ். எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது, உங்க எதிர்க்க ஒருத்தர் கூட நடந்து வந்துட்டு இருக்காங்க வெயில்ல, ஆனா லைட்டா மயக்க போடுற மாதிரி இருந்தா நீங்க என்ன சொல்வீங்க? பா உடனே தண்ணி கொடு, இல்ல உட்காத்தி வை, உடனே சில் தண்ணி கொடுக்க கூடாதுன்னு. இதெல்லாம் என்னது? எக்ஸ்பர்டைஸ். உங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி எவ்வளவு தெரியும். சும்மா சூடா இருந்தா உடனே ஐஸ் தண்ணி குடிச்சா என்ன ஆகும்? எல்லாரும் நார்மலா சொல்றவங்க சூப்பர், ஓகே, அந்த சூடுக்கு வந்து இதான் பெஸ்ட் அப்படின்வாங்க. ஆனா எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க வந்து இல்ல, பாடியை வந்து அந்த மாதிரி சடனா கூல். ஏன் அப்படின்னா, எக்ஸ்போஷர் அதை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸா கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்பர்டைஸா கன்வெர்ட் பண்ணும் போது நீங்க வந்து ஒரு பயங்கர மதிப்புள்ள, ஒரு ரொம்ப எட்ஜ் இருக்க பர்சனா மாறுவீங்க. சோ இதை நம்ம எப்படி நம்ம கரியருக்கு கொண்டு போகலாம்? இங்க நீங்க சொன்னீங்க, ஒரு சிலர் வந்து போலீஸ்னு சொல்லியிருக்கீங்க, இல்ல லாயர்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி நிறைய நிறைய ஆஸ்பிரேஷன் இருக்கும், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். பட் அது எப்படி போக முடியும்? மூணு விஷயம் தான். இன்புட், அவுட்புட், ப்ராசஸ். இன்புட் அப்படின்றது, இன்னைக்கு நீங்க காலேஜ்ல இருக்கீங்க, இப்ப நம்மளோட செஷன் இந்த மாதிரி உங்ககிட்ட பல பேர் எக்ஸ்பர்ட்ஸ் பேசியிருக்காங்க, அது எல்லாமே இன்புட். ஏன்னா நம்மளோட பிரெயின் வந்து ஒரு அழகான, ஒரு பியூட்டிஃபுல்லான மேஜிக் மெஷின். இதுக்குள்ள என்னெல்லாம் இன்புட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ இந்த பிரெயின் வந்து சோக் பண்ணி அவுட்புட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் சைட்ல எஃபர்ட், உங்க காலேஜ் சைட்ல எஃபர்ட். அவங்க உங்களுக்கு நல்ல நல்ல இன்புட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க, விச் மீன்ஸ் அவுட்புட் ஷிஃப்ட் ஆகும். பட் உங்க சைட்ல நீங்க என்ன எஃபர்ட் போட போறீங்க? நான் வந்து ஒரு போலீஸ் லைன்ல போனோம் அப்படின்னா நான் என்ன மாதிரி இன்புட் எனக்கு கொடுக்கணும்? நான் என்ன மாதிரி இன்புட்லாம் எனக்கு கொடுக்கணும்னா, நான் பாக்குற விஷயங்கள், நான் கேட்கிற விஷயங்கள், நான் யோசிக்கிற விஷயங்கள், நான் நடந்துக்கிற விஷயங்கள். கரெக்டா? இதானே நம்மளோட சென்சஸ். நம்ம என்னெல்லாம் பாக்குறோம் அது இன்புட், நம்ம என்னெல்லாம் கேட்கிறோம் அது இன்புட், நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம், நம்ம எப்படி எல்லாம் நடந்துக்கிறோம், இது எல்லாமே இன்புட். சோ நீங்க ஒரு போலீஸா ஆகணும்னா, நீங்க டெய்லி போய் பானிபூரி சமோசா சாப்பிடுற கும்பலோட நீங்க டெய்லி வெளியில போய் சாப்பிடறத பத்தியே யோசிச்சீங்கன்னா எப்படி போலீஸ் பத்தி ஆக முடியும்? ஆக முடியாது. சோ அதோட இன்புட், நீங்க டெய்லி அந்த போலீஸ் லைன்ல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறீங்களா? அந்த மாதிரி அதுல ஒரு ரோல் மாடல்ஸ் இருக்காங்களே, அதுல ஒரு பயங்கர எக்ஸ்பர்ட்ஸா இருக்கவங்கள வந்து ஃபாலோ பண்றீங்களா? அவங்கள பத்தி அவங்க என்ன பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, அதெல்லாம் பாக்குறீங்களா? நீங்க உங்களோட இந்த மேஜிக் மெஷின், நான் வந்து நம்மளோட ஹியூமன் பாடியை கூப்பிடுறது வந்து ஒரு ஜீனின்னு கூப்பிடுவேன். அது ஒரு ஜீனி.
நீங்க அந்த ஜீனிக்கு வந்து தேவையான உணவு கொடுக்குறீங்களா? இப்ப நீங்க ஒரு லாயரா ஆகணும்னா நீங்க அந்த ஃபீல்டு பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? அது நீங்க காலேஜ்ல இருந்து வெளியில வந்து ஒரு ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுன்ற எந்த அவசியம் கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு இடத்துல உங்களுக்கு வந்து லீகல் என்ன நடக்குதுன்றது கிளியரா தெரிய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்னைக்கு எல்லாருமே போன் வச்சிருக்கீங்க, இல்ல ஆக்சஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு. என்ன மாதிரி வீடியோஸ் பாக்குறோம், என்ன மாதிரி கேசஸ் நம்ம வந்து எடுத்து ஒரு நிறைய பேர் வந்து சுவாரஸ்யமா அப்படியே பயங்கரமா ஒரு ரீல் பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் அந்த ரீலுக்கு பிஹைண்ட், இப்போ லாயர்னு சொல்றீங்கன்னா ரீல்ல நிறைய விஷயம் பேசுவாங்க, ஒரு வீடியோ இன்டர்வியூல நிறைய விஷயம் பேசுவாங்க. கண்டிப்பா பாருங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா உங்களோட ஓன் ப்ராசஸ், இந்த மெஷினை யூஸ் பண்ணுங்க. அது நிஜமாவே என்ன அந்த கேஸோட ஃபேக்ட், டீடைல், டேட்டா பேஸ் என்னன்னு நீங்க படிங்க. அது படிக்கும் போது தான் உங்களுக்கு உலகத்துல என்ன சொல்றாங்க, உங்களோட பிரெயின் என்ன சொல்லுது, பிளஸ் ஆக்சுவலி என்ன ரியாலிட்டின்றது புரியும். அப்ப என்ன ஆகும்னா 10 பேர் ஒரே மாதிரி பேசுவாங்க, எதை வச்சு? எல்லாரும் பேசினதை வச்சு. ஆனா உங்களோட பிரெயின் உங்களுக்கு புதுசா பேச வைக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இன்புட். எட்ஜ் டெவலப் பண்றதுக்கு எக்ஸ்போஜரை எக்ஸ்பீரியன்ஸா மாத்தி எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பர்டைஸா மாத்தணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி இன்புட் கொடுக்குறோம். இது வந்து ஒரு ப்ரூவன் ரிசர்ச். நம்ம சம் சொல்லுவோம் இல்லையா, 1+2+3+4 அந்த மாதிரி சம் போடுறது. நம்மளோட அவுட்புட் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம என்ன மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு வருது, என்ன மாதிரி எக்ஸ்பர்டைஸ் நம்மளுக்கு இருக்கு, இது எல்லாமே இஸ் அ சம் டோட்டல் ஆஃப் நம்ம என்ன மாதிரி நம்மளோட என்வாயரன்மெண்ட்ல நம்ம பழகுறோம். ஒரு நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து விடுப்பா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றவங்களா இருந்தோம்னா நம்மளும் அப்படிதான் இருக்கும். பட் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் புதுசா யோசிக்கணும், நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், ஒரு ஆர்வமா இருக்கு, அந்த மாதிரி ஒரு நம்மளோட சரௌண்டிங் இருந்து, ஒரு இன்ஸ்பிரேஷனலான சரௌண்டிங் இருந்ததுன்னா நம்மளும் அந்த மாதிரி மூவ் பண்ணும். இது வந்து ப்ரூவன். நிறைய பேர் வந்து வெயிட் லூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள ஒரு நார்மலா ஒரு சில் பண்ற கேங்கோட விட்டீங்கன்னா அவங்க அதே வெயிட்ல இருப்பாங்க. ஆனா அவங்கள ஒரு மேரத்தான் ஓடுறவங்க, ஒரு டெய்லி வாக் போறவங்களோட விட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல இவங்களும் அந்த ஹேபிட் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது நம்மளுக்கு ஒரு ரிசர்ச்ல சொல்லுது அப்படின்னா இதை நம்ம ஒரு ஸ்டூடெண்டா நம்மளோட கரியர்ல எடுத்துக்க முடியும். நான் ஒரு போலீஸா ஆகணும்னா என்ன மாதிரிலாம் எனக்கு ஸ்கீம்ஸ் அவைலபிள், என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் நடக்குது, என்ன மாதிரி எல்லாம் கேம்ப் நடக்குது, எங்கெல்லாம் நான் போனா அந்த என்வாயரன்மெண்ட்டை நான் இன்புட்டா கொடுக்க முடியும். அந்த மாதிரி அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க வந்து யார் வந்து டாப் பீப்புள் அந்த ஃபீல்ட்ல. ஏன்னா நம்ம பிரெயின் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஜிபிஎஸ் மாதிரி, ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெஷின்னு சொன்னேன்ல, அது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. அதுக்கு எங்க போகணும்னு கிளியரா கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து நிறைய விஷயம் நம்ம என்வாயரன்மெண்ட்ல இருந்து தேடிக்கும். ரைட்? ஸோ இப்போ ஒரு போலீஸ் ஆகணும், ஒரு லாயர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கேட்கணும், அதோட ரோல் மாடல்ஸ் எனக்கு கிளியரா இருக்கா? பிரெயின் வந்து எவ்வளவு கிளியரா இருக்கோ, இப்ப நீங்க இந்த பென்சிலுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த பென்சில் எழுதுனா அதோட டிப் ரொம்ப ஷார்ப்பா ரொம்ப கிளியரா இருக்கும். கிளியர் அப்படின்றது அந்த ஒரு பாயிண்ட். நீங்க ஒரு இந்த லைன் வேணும் எனக்கு, இந்த மாதிரி ஒரு லாயர் ஆகணும், இந்த மாதிரி ஒரு போலீஸ், உங்க பிரெயின்ல கிளியரான பிக்சர் இருக்கா? யாரு என்ன மாதிரி, அது அந்த வேலையை பத்தியா, அவங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு பத்தியா, அவங்களோட குவாலிஃபிகேஷன் பத்தியா, அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் ரொம்ப கிளியரா இருக்கா? அப்ப இல்ல அப்படின்னா இப்ப ஆரம்பிக்கலாம். அப்போ நீங்க வந்து உங்களுக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது நீங்க தான் வந்து தேடி வரணும். அஃப்கோர்ஸ் காலேஜ்ல எஃபர்ட் போடுறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது நம்மளை சுத்தி. பட் இப்போ நிறைய இனிஷியேட்டிவ் இருக்கு வெளியிலயும். நீங்களே வந்து போய் வாலண்டியர் பண்ணி நீங்களே போய் அந்த இடத்துல போய் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ என்னோட பெரிய ரெக்வெஸ்ட் எல்லாருக்கும் வந்து இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், 2 வகையாவும் இருக்கலாம். இதுல டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க இந்த காலேஜ் விட்டு வெளியில வரப்ப இப்படி இருந்தா உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்கு, இந்த பென்சில் எழுத முடியாதுன்றது கிடையாது. ஆனா இந்த பென்சில் வந்து எப்போ உடனே எழுதணுமோ அப்ப எழுதாது. அப்பதான் உட்காந்து நீங்க ஷார்பன் பண்ணா அந்த நேரத்துல ஆல்ரெடி ஷார்ப்பா இருக்கவங்க போயிட்டே இருப்பாங்க. அப்ப வந்து நம்ம டபுள் எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் ஆன மாதிரி இருக்கும், ரொம்ப எஃபர்ட் போட்டு ஷார்பன் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த 3 வருஷம் நம்ம காலேஜ்ல இருக்க நேரத்துல ஒண்ணு கிளாரிட்டி, நான் எங்க போறேன், என்ன மாதிரி டைரக்ஷன்ல போறேன். இப்ப நான் அங்க கேட்கும் போதே ஒரு சிலர் டப்புன்னு எடுத்து போடுறாங்க, ஒரு சிலருக்கு அது கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம், அது கவலைப்பட வேண்டாம். ஆனா இன்னில இருந்து அட்லீஸ்ட் உங்க பிரெயினுக்கு அந்த கொஸ்டின் கொடுங்க, நான் என்ன மாதிரி ஒரு ஒரு கரியரை நான் எடுக்க போறேன். ஜாப் மட்டும் இல்ல, ஒரு கரியர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போலீஸா எடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஜாப் தான் போலீஸ். அவங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கலாம், கான்ஸ்டபிளா இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். பட் அது கரியர் கிடையாது. கரியர் வந்து சேஃப் கார்டிங் பீப்புள். கரியர் இஸ் பிரேவரி இன் ஆக்ஷன், ரைட்? அந்த கரியர்ல வந்து டிசிப்ளின், இதெல்லாம் தான் பார்ட் ஆஃப் த கரியர். ஜாப் இஸ் போலீஸ்.
இது வந்து போலீஸோட முடிஞ்சிருமா? கிடையாது. இன்னைக்கு ரீசெண்டா ஜஸ்ட் ஒரு 4-5 days முன்னாடி நான் ஒரு ஹைவேல டிராவல் பண்ணும்போது வண்டியில வந்து ஒரு பெரிய இஷ்யூ. உடனே கம்ப்ளீட்டா ஸ்மோக் வர ஆரம்பிச்சது. ஹைவே நம்பர் இருக்கு ஃபார் எனி எமர்ஜென்சி 1033 சொல்லுவோம். கவர்மெண்ட் எவ்வளவு அளவுக்கு வேலை பண்ணிருக்கு அப்படின்னா, நான் அந்த நம்பருக்கு கால் பண்ண அடுத்த நிமிஷம் ஒரு டீம் வராங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு கார்பரேட் பெரிய லெவல்ல கூட அந்த மாதிரி ஒரு ஹேண்ட்லிங் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா அதுல பேசின ஒரு வச்சு உடனே எனக்கு தோணுச்சு, ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா பேசுறாங்களே, டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்றாங்களே. என்ன அப்படின்னா, அவரு ஒரு ரிட்டையர்ட் ஆர்மி பர்சன், இன்னொருத்தர் கூட இருக்கவர் ரிட்டையர்ட் போலீஸ் பர்சன். அப்பனா என்ன அர்த்தம்? அவங்க அந்த ஃபீல்ட்ல இருந்து அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை டெவலப் பண்ணிருக்காங்க. தட் ஈவன் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க விடல, அவங்களுக்கு இன்னும் வேல்யூ இருக்கு. அவங்கள வேற ஒரு இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல திருப்பி அப்சர்வ் பண்றாங்க. அப்பனா என்ன, உங்களுக்கு கரியர் வந்து ரெலவெண்ட். நீங்க அந்த கரியரோட குவாலிட்டிஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்மளோட எட்ஜ் அந்த டைரக்ஷன்ல ஷார்பன் பண்ணணும். நிறைய ட்ராக் இருக்கு போறதுக்கு. பட் ஃபர்ஸ்ட் திங் நம்ம கேட்க வேண்டியது, என்கிட்ட என்னெல்லாம் வந்து டேலண்ட் இருக்கு, என்கிட்ட என்னெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஒரு ஹீரோ, உங்களோட போலீஸ் ஹீரோவா யாராவது ஒருத்தர் ரோல் மாடல்ல எடுங்க. அப்ப நீங்க பாக்குறது அவங்களோட பிசிக், அவங்களோட பிசியோலஜின்னு சொல்லுவோம், அவங்களோட பாடி அண்ட் மைண்ட் ஸ்ட்ரென்த் இல்லையா? அதை பார்க்கும் போது கேளுங்க, ஓகே இந்த லெவல்ல இருக்கணும் அப்படின்னா நான் எங்க இருக்கேன்? இப்ப நான் இந்த லெவல்ல ஒரு பென்சிலா இருக்கணும் அப்படின்னா நான் இப்ப இங்க இருக்கேன். இங்க இருந்து இங்க போகணும்னா நான் என்ன செய்யணும்? அப்போ இந்த 3 years வந்து அந்த ட்ராக் போடுறதுக்கு யூஸ் பண்ணுங்க. இப்ப இதுதான் நான் இருக்கணும் அப்படின்னா அதை அப்சர்வ் பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க. இதுக்கு என்னெல்லாம் தேவை? நீங்க லாயர்னு சொல்லும் போது ஒரு ரொம்ப நல்ல ஒரு நிறைய கேஸ் வர மாதிரி, எப்பயும் அவரை ரொம்ப அழகா அதை வின் பண்றதோ இல்ல அவருக்கு ரொம்ப ஒரு ரெஸ்பெக்ட் இருக்க மாதிரி ஒரு லாயர், ஒரு நல்ல ஹை பேயிங் லாயர் அப்படின்னா அந்த லாயரை ஐடென்டிஃபை பண்ணுங்க. மார்க்கெட்ல நிறைய லாயர் இருக்காங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் உட்காந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க, யார் உங்களோட ரோல் மாடல். உங்க கரியர்ல நீங்க யாரா ஆகணும்னு நினைக்கிறீங்க அடுத்த 3-5 வருஷத்துல, அந்த பர்சன் ஐடென்டிஃபை, அந்த மாதிரி ஒரு மல்டிபிள் பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட ஜேர்னி பாருங்க, அவங்களோட குவாலிட்டிஸ் அப்சர்வ் பண்ணுங்க. உங்களோட கரண்ட் குவாலிட்டி, நீங்க இந்த பாக்ஸ்ல இருக்கீங்க, காலேஜ்குள்ள இருக்கீங்க, இங்க இருக்கீங்க, இங்க இருந்து இங்க போகணும்னா நான் என்ன மாதிரி ஷார்பன் பண்ணணும், நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணி அதுல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி எக்ஸ்பர்டைஸ்க்கு போகணும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு, இங்க ஒருத்தர் லாயர்னாங்க, எத்தனையோ டிபேட் நடக்குது. டிபேட்ன்றது சண்டை போடுறது இல்ல, பட் டிபேட்ன்றது நம்மளோட பேசுற விதம் வேற. ஒரு பாயிண்ட் வந்து இன்னொரு பாயிண்டோட அதிகமா இன்னும் பெட்டரா எடுத்து கொடுக்கும் போது இன்னொருத்தருக்கு புரியும். சோ அந்த மாதிரி டிபேட்ஸ்ல நீங்க பார்ட்ல இருக்கீங்களா? நீங்க லாயர்னு ஒருத்தர் கேட்டீங்க இல்லையா, டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? இல்ல உங்க காலேஜ்ல இல்ல அப்படின்னா நீங்களே கூட இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு காலேஜ்ல போய் கேட்கலாம், நாங்க டிபேட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கோம், நம்ம இங்க நடத்தலாமா? எல்லா காலேஜஸுமே இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட் உங்களோட டேலண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. அதுக்கும் மேல நம்மளோட கவர்மெண்ட் அந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் போடுறது நிறைய. பட் கூடவே என்ன வேணும் அப்படின்னா, உங்களோட இந்த சூப்பர் எனர்ஜி, பயங்கர எல்லாருமே டேலண்டட் சூப்பர் எனர்ஜெட்டிக், உங்களோட இனிஷியேட்டிவ்னா எல்லாரும் அவ்வளவு தூரம் வரும்போது நம்ம பாதி தூரம் வரணும். ஆஸ் ஸ்டூடெண்ட் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸ்போஜர், எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ் அப்படின்றது உங்களோட ரொட்டீன்ல வரணும். இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலாம் அப்படின்னா அதுல எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா ஒரு ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன், நம்மளுக்கு ஒரு இயர்ல வந்து 365 days. ஸோ நிறைய பேர் யோசிப்பாங்க, ஜான்வரியில வந்து இந்த வருஷம் நம்ம செம்மையா பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா இந்த வருஷம் அடுத்த வருஷமா மாறி எப்ப அந்த ஒரு வருஷம் போச்சுன்றதே நம்மளுக்கு தெரியாது. ஆனா ரொம்ப சிம்பிளான எஃபர்ட் அப்படின்றது, இட்ஸ் கால்ட் 1% டெக்னிக். 1% டெக்னிக்னா டெய்லிக்கு ஜஸ்ட் ஒரு 1% நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோமே, ஒரு 1% நம்ம ஷார்பன் பண்ணுவோமே, 1% ஒரு சின்ன எட்ஜ் டெவலப் பண்ணுவோமே. அப்பனா என்ன ஆகும்? 1% plus 1% plus 1% plus 1% plus 1% plus 1% plus 1% 365 days போகும்போது 365% உங்களை சுத்தி இருக்கவங்க அவங்களே கேட்பாங்க, என்னப்பா ஆச்சு இந்த வருஷம்? அந்த மாதிரி எட்ஜ் டெவலப் பண்றது வந்து சடனா பெரிய பெரிய ஜம்ப் எடுக்கிறது கிடையாது. டெய்லிக்கு நம்மளோட ஒரு ரொட்டீன்ல நம்மளோட ஃபோக்கஸ் வந்து, இன்னைக்கு நான் என் எட்ஜ ஷார்பன் பண்ணேன்னா, இல்ல நான் ஒரு ரெகுலர் பென்சில், எல்லாரும் மாதிரி ஒரு ரெகுலர் பென்சிலா இருக்கேன்னா ஒரு எட்ஜ டெவலப் பண்ணேனா அப்படின்றது கேள்வி. இந்த ஒரு கேள்வி மட்டும் நீங்க டெய்லிக்கு கேட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க 3rd year முடிக்கும் போது நீங்க சேம் லெவல்ல இருக்க மாட்டீங்க. அண்ட் ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், நிறைய பசங்க வந்து நம்ம யோசிக்கிறது, நான் சிட்டில இல்லையே, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையே, எனக்கு இது இல்லையே அப்படின்றது, அது எல்லாமே வந்து ரீசன்ஸ் அப்படின்றது
இஸ் நாட் பேட். பட் ரீசன்ஸ் வந்து நம்மளோட ஒரு செயின் மாதிரி இருக்கக்கூடாது. ரீசன் வந்து இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லலாம். அந்த ரீசனுக்கு பியாண்ட் நம்மளுக்கு எப்படி சான்ஸ் பாசிபிள் அப்படின்றது நம்ம பார்க்கணும். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் காட்டணும்னு பாக்குறேன். நான் உங்களை வந்து அந்த மாதிரி அட்வென்ச்சர் பண்ண சொல்ல, பட் நான் ஒரு எப்படி உங்க ஏஜ் குரூப்ல உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ரீசன் அக்செப்ட் பண்ணாம எப்படி எல்லாம் ஒரு சாதிக்கணும்னு யோசிக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு யோசிக்கிறாங்கன்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட இதுல வந்து நிறைய நாங்க டிராவல் பண்ணுவோம் அரௌண்ட் த குளோப், எஸ்பெஷலி ஹிமாலயாஸ் அண்ட் நம்மளோட இந்தியால எல்லா ஏரியாஸுமே டிராவல் பண்ணியிருக்கோம். நிறைய பசங்க கிட்ட பேசுவோம். பிகாஸ் எங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சீட் மாதிரி, அவங்க எந்த அளவுக்கு வளருவாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. பட் எங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டான எஃபர்ட் போட்டா நம்மளோட எட்ஜை டெவலப் பண்ணா நம்ம வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு கம்யூனிட்டி. நம்மளோட டிஎன்ஏலயே வந்து அவ்வளோ டேலண்ட் இருக்கு. ஸோ அதனால எங்களோட எஃபர்ட் வந்து பசங்கள்கிட்ட பேசுறது. பட் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்தது, அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரை இன்ஸ்பிரேஷன் நீங்களும் எடுத்துக்கலாம். சார் அந்த போட்டோ மட்டும் போட முடியுமா? இந்தியால ஹிமாலயாஸ் வந்து ரொம்ப ஒரு ஹை லெவல், ஹை ஆல்டிடியூட். நம்ம வந்து சி லெவல்ல இருக்கோம், கரெக்டா? ஹிமாலயாஸ்ன்றது ஒரு 17,000 18,000 ஃபீட்ல நிறைய அந்த மாதிரி இடம் இருக்கு. சோ சரி, இதுக்கு முன்னாடி இன்னொரு போட்டோ இருக்கு. இவரை பத்தி தான் நான் இப்ப பேச போறேன். இன்னொரு போட்டோ நான் குக் பண்ற மாதிரி ஒரு போட்டோ இருந்திருக்கும். சோ இது வந்து கோவிட் பீரியட். கோவிட் டைம்ல எல்லாம் அப்படியே ஃபுல் லாக்டவுன்ல இருக்கு. ஒரு இடத்துலயும் நம்ம போக முடியல. ஒரு நார்மல் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதெல்லாம் யூஸ் பண்ண முடியல. அண்ட் மெயினா வந்து மாஸ்க் போடுற சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ எங்களோட இது என்னன்னா, நிறைய டிராவல் பண்ணுவோம். எல்லாமே லாக்டா இருந்தப்ப சரி, இந்த ஏரியா வந்து ஒண்ணு சுத்தமாவே அக்சசிபிளா இல்ல, ஒரு டிஃப்ரெண்டா போய் பார்ப்போமே அப்படின்றது போனோம். ஸோ இது வந்து திஸ் இஸ் கால்ட் வெர்ஜின் ஹிமாலயாஸ் அப்படின்றது. ரொம்ப ஹிமாலயாஸ்லயே ரொம்ப ஹைட்டு. அங்க வண்டியே கிடையாது. ஒரு 16 மணி நேரத்துல நான் வந்து இன்னும் ஒரு ஹியூமன் பீயிங்கும் பார்க்கல. சோ நாங்க அங்க போகும்போது ஒரு கடை கிடையாது, ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது, எல்லாமே நாங்களே எடுத்து போறோம். இந்த மாதிரி ஒரு ஹைட், இது வந்து ஒரு 17,000 ஹைட்டு கிட்ட, ரொம்ப ஃபீட் கிட்ட ஒரு ஹைட். அந்த மாதிரி ஹைட்ல பயங்கரமான காத்து, பயங்கரமான ஒரு இடம். அண்ட் சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ நாங்களே எல்லாம் பொருள் எடுத்துன்னு போகும்போது யோசிக்கிறோம், ரொம்ப ஒரு 4-5 ஹவர்ஸா ஒண்ணுமே சாப்பிடல. சரி, ஸ்டாப் பண்ணி இங்க குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் குக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்க பாக்குறீங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து குக் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ரொம்ப ஒரு பயங்கரம் பியூட்டிஃபுல். நம்ம கண்ட்ரில, நம்ம இந்தியால இவ்வளோ அருமையான ஊருங்கள் இருக்கா, நம்ம இந்த மாதிரி எல்லாம் ஒரு நேச்சர் இருக்கா அப்படின்றது யோசிக்க வச்சிருவோம். இந்தியால வந்து ரொம்ப அமேசிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. அண்ட் நீங்க நல்ல ஒரு கரியர்ல டெவலப் பண்ணி நல்ல ஒரு சம்பாத்தியம் வச்சு நீங்க நல்லா டிராவல் பண்ணணும், எல்லாம் நம்ம ஊரை ரசிக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்து பேர் ஜன்ஸ்கார். இது ஒன் ஆஃப் த டாப் ஹை. ஓகே, இந்த அடுத்த இது மட்டும் போடுங்களேன் சார். அடுத்த போட்டோ, அந்த ஒருத்தர் சைக்கிள்ல இருக்காருல்ல. சோ நான் இந்த சமைச்சுட்டே இருக்கப்ப சடனா என் பின்னாடி ஒரு சவுண்ட். இந்த ஒரு லாஸ்ட் 14 ஹவர்ஸா நான் ஒருத்தரையும் பார்க்கல. சடனா பின்னாடி இந்த ஒரு சவுண்ட், வணக்கம் அப்படின்ற சவுண்ட். எனக்கு ஒண்ணும் புரியல, யார்டா இது பின்னாடி வணக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு 2 நாளா நம்ம வந்து எங்கேயும் ஒரு ஆட்களை பார்க்கல. அதுவும் இந்த மாதிரி ஒரு ஊர் வந்து இது லடாக்ன்ற ஊர்ல போய் நம்ம தமிழ் வேர்டு வணக்கம்னு கேக்குதே. என் ஹஸ்பண்ட் கண்டிப்பா சொல்ல போறதில்ல, என் பையன் வந்து சொல்ல போறது இல்லை. யாருடா அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஸ்டூடெண்ட். இவர் பேர் வந்து ஃபாரூக். அண்ட் நாங்க நிக்கிறது வந்து ஒரு ஸ்கார்பியோ எடுத்துன்னு போயிருக்கோம். இங்க எப்படின்னா பயங்கரமான ஒரு டெரெயின். இதுல வண்டி ஓட்டுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க ரிவரை கிராஸ் பண்ணி போனோம், நம்ம இறங்கி அந்த ரிவர்ல வண்டி போகுமான்னு யோசிச்சு அந்த மாதிரி ஒரு இடம். நம்பர் ஆஃப் பீப்புள் அங்க போயிருக்கிறது ஒன்லி ஆர்மி ட்ரக்ஸ் தான் பாப்பீங்க, நம்மளோட ரெகுலர் வண்டி கூட பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி இடத்துல நான் சடனா திரும்பி பார்க்கும்போது, அதுவும் கோவிட் டைம்ல ஒரு ஸ்டூடெண்ட் அங்க நிக்கிறப்ப அப்படியே நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி. இந்த மாதிரி எப்படி இந்த ஏஜ்ல வந்து யோசிச்சிருப்பாங்க? நம்ம வந்து இந்த ஏஜ்ல வந்து வண்டி எடுத்துட்டு வர்றதுக்கே வந்து ஆளுங்க கிடையாது, அதுவே வந்து ரொம்ப ரேர். அதுல ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி வந்திருக்காங்களேன்றது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக், ஆனா ஒரு சர்ப்ரைஸ், ஒரு கியூரியாசிட்டி எல்லாமே. சோ நான் அப்புறம் அவரை திரும்பி கேக்குறேன், என்னப்பா அப்படின்னு. இல்ல அக்கா, நான் தமிழ்நாடு வண்டி பார்த்தேன், தமிழ்நாட்டு வண்டி பார்த்ததுனால நான் வந்து நிறுத்தினேன். அப்பதான் வந்து பேச வந்தாரு. என்னன்னா, இவர் எங்களை மாதிரியே அந்த சைட்ல இருந்து கிராஸ் பண்ணிருக்காரு. அந்த ரிவர்ல அவருக்கே தெரியாம விழுந்து
படுத்து அவருக்கு வந்து அவரோட எல்லா பொருளும் போயிடுச்சு. பட் அவருக்கு எழுந்திருச்ச உடனே ஒரே ஒரு தாட் தான், நம்ம இங்கேயே இருந்தா வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம எப்படியோ அடுத்த ஸ்டெப்புக்கு போனாதான் நம்ம யாராவது ஒருத்தரை மீட் பண்ண முடியும், ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு சைக்கிள் எடுத்து கொஞ்ச தூரம் வந்திருக்காரு. அப்பதான் நாங்க இங்க கரெக்டா அந்த இடத்துல வந்து சமைச்சுட்டு இருக்கோம். நேத்துல இருந்து அவர் வந்து சாப்பிடல, தண்ணி குடிக்கல. பட் நம்ம ஒரு பாதைய, ஒரு கரியரை சூஸ் பண்ணி, ஒரு ட்ரீமை சூஸ் பண்ணி, நம்ம அதுல பரவாயில்ல எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நம்ம அதை தேடி போகும்போது எப்படி லைஃப் நம்மளுக்கு செம்மையான விஷயம் கொண்டு வரும் அப்படின்னா இவரோட எக்ஸாம்பிள் தான். அவரு கரெக்டா வர நேரத்துல நாங்க நிறுத்தி சமைச்சு அவருக்கு ரெடியா வச்ச மாதிரி ஒரு சூழ்நிலை. செரெண்டிபிட்டின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. தட் இஸ், நான் என்னோட கிளாரிட்டி, என்னோட ட்ரீம்ஸ்ல ரொம்ப கிளியரா இருந்து நான் அதை தேடி போனாலும் அதுல வர கஷ்டம் வந்து நான் படாம நான் போனேன் அப்படின்னா லைஃபே நிறைய விஷயம் நம்மளுக்கு தேடி கொண்டு வரும். சோ அந்த மாதிரி இவரோட ஒரு எக்ஸாம்பிள். இவர் வராரு, அப்பதான் நாங்க வந்து எல்லாரும், சார் அடுத்த போட்டோகிராஃபர் ஒரு காரோட. சோ நாங்க எல்லாரும் உட்காந்து அவரோட சாப்பிட்டோம். அப்பதான் நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா வாட் இன்ஸ்பயர்ட் யூ, நீ இவ்வளவு தூரம் வந்திருக்கிய அப்படின்னு. அவரு சொல்றாரு, நான் ஒரு சாதாரண, அவங்க அம்மா ஒரு டெய்லர், அவங்க அப்பா அதே மாதிரி ஒரு டெய்லி வேஜ் இதுல இருக்காரு. அந்த டைம்ல வந்து ஆன்லைன் கிளாஸஸ் கொடுத்தாங்க மேடம். நான் ஆன்லைன் கிளாஸஸ் பார்க்கும்போது எங்கிருந்து வேணா எடுக்க முடியுமே, நான் எதுக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்து எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். அதுல ஒரு 10 நாள் பிரேக் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த 10 நாள்ல நம்ம கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது கத்துப்போமே, நம்ம உலகத்தை பத்தி கத்துப்போமே, நம்ம இதுக்குள்ளேயே இருந்தா நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சப்போ அம்மா அப்பா கிட்ட பேசினேன். நான் கொஞ்சம் வெளியில போய் பாக்கவா அப்படின்னா, இல்லப்பா என்கிட்ட இப்ப கோவிட் நேரம் வேற, பெருசா காசு இருக்காது, நம்ம எப்படி டிராவல் எல்லாம் பண்ண முடியாது, அவ்வளவு நம்மளால இப்போ அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப யோசிச்சேன், என்கிட்ட என்ன இருக்கு, சைக்கிள் இருக்கு, சைக்கிள்ல போறதுக்கு என்ன செலவாகும். சோ ஒரு பேசிக்கான தேவையான விஷயம் மட்டும் எடுத்துட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு அப்பயும் அம்மா அப்பாவுக்கு புரிய வச்சுட்டு இவர் கிளம்பியிருக்காரு. அவரோட சைக்கிள்ல போர்டு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி டு லடாக். நம்மளோட கண்ட்ரி, நம்ம இந்தியா வந்து காஷ்மீர் டு கன்னியாகுமரின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அது லடாக் டு லக்ஷ்வதீப். அதோட பார்டர்ஸ் வந்து லடாக் லக்ஷ்வதீப் வரைக்கும் சைக்கிள்ல போக முடியலனாலும் கன்னியாகுமரியில இருந்து லடாக் வரைக்கும் பண்ணணும்னு சொல்லி சைக்கிள் எடுத்துட்டு எத்தனையோ நாளா அவ்வளோ அழகா வந்து இவ்வளவு தூரம் எல்லாம் பண்ணிட்டு லடாக் வந்து அப்பதான் இவரை நாங்க மீட் பண்றோம். சோ அப்ப நான் அவரை கேட்டேன், என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. மேடம், நான் எல்லாத்த பத்தியும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மாதிரி ஆட்கள் மீட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து தயங்காம லைஃப்ல மூவ் பண்ணலாம், எல்லாமே பண்ணிட்டேன். ஆனா இருக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா, எந்த சிச்சுவேஷனும் நம்மள ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம எப்படியா அடுத்த கட்டத்தை பத்தி மட்டும் யோசிச்சு போயிட்டே இருந்தோம்னா நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுவோம் அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாரு. அப்பதான் யோசிச்சேன், நம்மளோட யங்ஸ்டர்ஸ், நம்மளோட நீங்கெல்லாம் இங்க இருக்கீங்க அப்படின்னா இவ்வளோ அழகா, இவ்வளோ டேலண்ட் வச்சிருக்கீங்க, இவ்வளோ எனர்ஜி வச்சிருக்கீங்க. என்னைக்குமே ஒரு ரீசனை உங்க வழியில வர விடாதீங்க. தயவு செஞ்சு உங்களோட கோல்ஸ், உங்களோட கரியர் பத்தி ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இது வந்து இன்னைக்கு நீங்க இருக்கிறது ஒரு பேங்க் அக்கவுண்ட் மாதிரி. இன்னைக்கு நீங்க அதுல என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அது உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட். அதுல நீங்க போட்டுட்டே இருந்தீங்கன்னா டெய்லி அதுல ஒரு எஃபர்ட்டோ, ஒரு டேலண்டோ, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட லைன்ல யாரையா பாத்தீங்கன்னா மீட் பண்ணுங்க, அவங்களோட இன்டராக்ட் பண்ணுங்க. உங்களால அந்த புக்குக்கு பியாண்ட் போய் ஏதாவது புதுசா பண்ண முடியுமா, எஃபர்ட் போட முடியுமா, அதெல்லாம் நீங்க பண்ணும் போது பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க சேர்த்துட்டே வர மாதிரி. நீங்க ஒரு ஜாபுக்கு வரப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நீங்க டிஃப்ரெண்ட் அப்படின்றது தெரியும். உங்களோட வே ஆஃப் ஹேண்ட்லிங் அப்படின்றது டிஃப்ரெண்ட்ன்றது தெரியும். கான்பிடன்ஸ் அப்படின்றது மைண்ட்ல உட்காந்து யோசிச்சு நான் கான்பிடென்ட் அப்படின்னு சொல்ல வராது. நம்ம டெய்லி என்ன மாதிரி விஷயம் செய்யறோம் அப்படின்றது நம்ம மைண்ட் நம்மளே பார்க்கும். நம்ம பிரெயின் ஒரு மேஜிக் மெஷின்னு சொன்னேன், அது நம்மளே பார்க்கும் நம்ம என்ன பண்றோம். நம்ம பண்ற விஷயம் நம்மளுக்கு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணும் போது, தட் இஸ் ஒரு மிரர்ல ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது, இது நல்லா பண்ணிருக்கோம், கஷ்டமா இருந்தது ஆனா பண்ணிருக்கோம்னு தோன்றப்ப அந்த கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும். விச் மீன்ஸ் இந்த பாக்ஸை விட்டு நம்ம வெளியில வரணும். இந்த பாக்ஸை விட்டு வெளியில வந்து நம்மளோட எட்ஜை ஷார்பன் பண்ணணும். அண்ட் இதுக்கு எந்த காரணமும் வந்து நம்மளுக்கு இடையில வரக்கூடாது. ஏன்னா காரணம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கு. நீங்க அதுல எட்ஜ் பில்ட் பண்ணோம், டிஃப்ரெண்டா இருக்கணும்னா அந்த காரணத்தை மீறி நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்றது பார்க்கணும். ஸோ ஐ பிலீவ் எல்லாருமே வந்து நிறைய நல்ல கரியர்ல க்ரோ பண்ணணும்னு பாக்குறீங்க. அது காலேஜ்க்கு அப்புறம் நடக்கிற விஷயம் கிடையாது. காலேஜ்ல இருக்க இந்த 3 இயர்ஸ்ல இருக்க டைம், உங்களோட நெட்வொர்க், உங்களை சுத்தி இருக்க ஆட்கள், அவங்களோட சப்போர்ட்ல அடுத்த நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எப்படி எக்ஸ்போஜர் இன்க்ரீஸ் பண்ணும், எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், எக்ஸ்பர்டைஸை டெவலப் பண்ணணும்னு பாருங்க. இதுக்கு சடனா இன்னைக்கு ஒரு நாள் நடக்கும்ன்றது வெயிட் பண்ணாதீங்க.
இன்னைக்கு உட்காந்து யோசிங்க, என்னோட ரோல் மாடல்ஸ் யாரு, அவங்கள நான் எப்படி இன்டராக்ட் பண்ண முடியும், அவங்கள பத்தி நான் படிக்க முடியும், நான் என்ன மாதிரி விஷயம் பாக்குறேன், கேக்குறேன், யோசிக்கிறேன் அண்ட் பிஹேவ் பண்றேன், என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நான் வந்து தேடி போலாம். உங்களுக்கு புதுசா ஒரு ரொட்டீன் கிரியேட் பண்ணுங்க. 10 minutes போட்டா போதும். நான் உங்களுக்கு சொன்னேன் 1% ரூல், 1+1+1+1 டெய்லிக்கு அந்த 10 minutes உங்களோட கரியர்ல எட்ஜ் பில்ட் பண்றதுக்கு மட்டும் போடுங்க. 365 டேஸ்ல 360 minutes ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. மிச்சோட உங்களோட எட்ஜ் கிளியரா தெரியும். நீங்க ஒரு காலேஜ் விட்டு வரப்ப இட் வில் நாட் மேட்டர் நீங்க எந்த காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களோட எட்ஜ் எல்லாருக்குமே விசிபிளா இருக்கும். நீங்க ஒரு ஜாபுக்கு போறப்ப வெளியில இருந்து யார் பார்த்தாலும் அவங்களுக்கு தெரியும் இந்த பென்சில் சூப்பர் பென்சில், இந்த பென்சிலுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, இந்த பென்சில் போட்ட எஃபர்ட் எந்த டைரக்ஷன்ல போட்டிருக்குன்றது. ஸோ ஐ பிலீவ் எல்லாருமே எஃபர்ட் எடுப்பீங்கன்னு. சின்ன எஃபர்ட் தான் கேட்கிறேன் நான், 10 நிமிஷம் ஆனா டெய்லி உங்களோட கரியருக்கு எட்ஜ் பில்ட் பண்றதுக்கு ரோல் மாடல் ஐடென்டிஃபை பண்ணுங்க, ஃபீல்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அந்த டைரக்ஷன்ல இருக்க இன்புட் எப்படி வாங்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா பண்ணுங்க, இல்ல கைடன்ஸ் கேளுங்க, கண்டிப்பா சுத்தி இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில வந்து இனிஷியேட்டிவ் எடுங்க. எல்லாருக்கும் தெரியணும் இந்த பசங்க ஆர்வமா இருக்காங்க, அது உங்களுக்கு என்ன ஃபீல்டு இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு, இவங்களுக்கு அதை கொண்டு போகலாம் அப்படின்றது அவங்களுக்கும் மைண்ட்ல வரணும். அது எப்ப வரும்னா நீங்க இந்த லாக் ஓபன் பண்ணி பேச ஆரம்பிக்கணும். நீங்க என்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல வந்தாலும் அது இம்பார்ட்டன்டே கிடையாது. நீங்க பேச ஆரம்பிக்கணும். எதை பத்தி அப்படின்னா நீங்க எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும், பேச ஆரம்பிக்கணும். இந்த வாய்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். பட் அது உங்களோட கரியர்ல எட்ஜ் பில்ட் பண்றதுக்கு பேசுங்க, ஹெல்ப் கேளுங்க, போய் இன்டராக்ட் பண்ணுங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுங்க அண்ட் எக்ஸ்பர்டைஸை டெவலப் பண்ணுங்க. ஸோ ஐ ஹோப் நீங்க எல்லாருமே இன்னொரு நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல உங்களை பார்க்கும் போதே உங்க டீச்சர்ஸோ இல்ல நம்மள சுத்தி இருக்கவங்களோ சொல்லுவாங்க, வா இந்த பசங்க சூப்பரா எட்ஜ் டெவலப் பண்ணிருக்காங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனா காலேஜ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு முன்னாடி இந்த எட்ஜ் டெவலப் பண்ணிட்டு வாங்க. ரைட், ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். யாருக்கா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. Thank you very much, ma'am, for your wonderful session. Thank you so much. நாங்க வந்து EEE னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அதான் கேள்விப்பட்டிருக்கோம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அந்த எக்ஸ்போஸ், எக்ஸ்பர்டைஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இது மாதிரி ஒன்று விளக்கம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். அதே போல கரியர் பாத் எப்படி செட் பண்றது, பாத்துல வந்து என்ன இருக்கு, ஒன் ஃப்ரம் அவர் செல்ஃப், ஃப்ரம் அவுட் சைடுன்னு நீங்க சொன்னது, ஃப்ரம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி, விஎஃப்எக்ஸ் சென்னையில இருக்குன்றத பத்தி, நான் ஒன்னா நினைச்சிருப்பாங்க விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்னாலே ஹாலிவுட் அந்த ரேஞ்சில தான் யோசிப்பாங்க. நம்ம சென்னையிலேயே இது மாதிரி ஒண்ணு இருக்குன்னா, சென்னை இஸ் த கிராண்ட் ஓப்பனிங் ஃபார் ஆல் தி ஃபீல்ட்ஸ். சரி, சென்னை மட்டும் இல்ல சார், இப்போ குளோபலி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சதோ இந்தியால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இன்ஃபேக்ட் எவ்வளவு கம்பெனிஸ், நீங்க இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டுல நம்மளுக்கு வந்து குளோபல் இன்வெஸ்டர் மீட் நடந்தது, எல்லாம் அக்ராஸ் தி வேர்ல்டு இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா சைட்ல நம்ம யோசிச்சா நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உள்ள வராங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இங்க வருது. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்துட்டு இருக்கு, நம்ம அதுக்கு ரெடியா இருக்குமா அப்படின்றதுதான் இன்னைக்கு கேள்வி. சோ அது நம்ம கையில இருக்கு. இங்க இருக்கவங்க எல்லாமே ரெடி ஆயிடுவாங்க. ஸ்டூடண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரே ஒரு ரெண்டாவது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு கொஞ்சமே ஹெசிடேட்டே பண்ணக்கூடாது. கொஞ்சம் எந்த விஷயமா இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் ஸ்டெப் இன் பண்ணா மட்டும்தான் அது நெக்ஸ்ட் இதுக்கு வர முடியும். இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, முன்னாடி வந்து டைப்ரைட்டர் இருந்தது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வந்தது. நிறைய பேர் இந்த டைப்ரைட்டர் இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கம்ப்யூட்டருக்கு வந்து அது வந்து ஒரு சிலர், ஏன்னா அந்த 40+ன்றதால ஒரு சிலர் வந்து அந்த ஃபீல்டை விட்டே போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பைக்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. எல்லாருமே அந்த 2 வீலர்ஸ்னாலே அந்த பெட்ரோல்ல இது இயங்குறது மட்டும்தான். எலக்ட்ரானிக்ஸ் பைக் வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி, அதனாலதான் எந்த வேலையை நம்ம செஞ்சுட்டாலும் பேசிக் ஒரு டிகிரியோ ஏதாவது ஒண்ணு படிச்சுட்டு அந்த விஷயத்த செய்யும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியா எக்யூப் பண்ணலாம். அதோட வேல்யூ ஜாஸ்தி. அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி அந்த 2 ட்ராக் வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். இது எனக்கு தெரியும், இது எனக்கு வரும், பட் இதோட கூட உலகத்துல என்ன சேஞ்ச் ஆகுது, அதுக்கேத்த மாதிரி நான் எப்படி என் ட்ரெயினை கொண்டு போக முடியும். ஏன்னா ட்ரெயின் ஒரு ட்ராக்ல ஓடாது. நான் இதான் படிச்சிருக்கேன், நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னா அந்த சைட் ட்ராக் மாறிட்டே போச்சுன்னா நம்மளுக்கு வண்டி காலி. சோ அது கண்டிப்பா பார்த்தாகணும். இட்ஸ் ட்ரூ மேம். ஆமா, thank you for State Project Director, Project Manager, Research Officer, Accounts Officer and staffs of எல்லாருமே இனிஷியேட் பண்ணி இதை வந்து பண்ணத டெக்னிக்கல் டீம் எல்லாருக்குமே நன்றி. ஃப்ரம் காலேஜ் GSC மேட்டுப்பாளையம் பிரின்சிபல் அண்ட் ரூசா கோஆர்டினேட்டர் எல்லாருக்குமே நன்றி.
தேங்க்யூ வெரி மச் மேம் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் செஷன். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம் மேடம் கிட்ட. இப்பதான் சொன்னோம், லாக் ஓபன் பண்ணுங்க, எவ்வளவு சான்ஸ் கிடைக்குதோ பேசுங்க, பட் உங்க கரியர் டைரக்ஷன்ல பேசுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க. இது எதுவுமே வந்து லைஃப்ல தப்பு ரைட்னு கிடையாது. பேசும்போது அழகா பேசணும்லாம் கிடையாது. பேச பேச ஆட்டோமேட்டிக்கா டெவலப் ஆயிடும். ஸ்டூடெண்ட் லைஃப்ல நிறைய பேச ஆரம்பிங்க. ஆனா சொக்கன்னு பேசுறது இல்ல, அர்த்தமா உங்களுக்கு யூஸ் ஆகுற விஷயமா பேசுங்க. அதே போல இந்த படிப்பு மத்தி ஒரே ஒரு விஷயம் இருக்கு மேம். ஆக்சுவலா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு சிலர் பிகாம் படிக்கிறாங்க, பிஏ படிக்கிறாங்க, பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் கெமிஸ்ட்ரி, நிறைய பேர் எல்லாமே படிக்கிறாங்க. பட் படிப்புனா என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய டெமான்ஸ்ட்ரேஷன். அவங்க ஏற்கனவே ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிச்சு வச்சதை ஒரு வகையா அவங்க கம்யூனிகேட் பண்றாங்க. அது அவங்க என்ன கம்யூனிகேட் பண்றாங்கன்றது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒண்ணு தெரிஞ்சிட்டோம்னு வச்சுங்களேன், படிப்பு மேல இருக்கிற பயமே போயிடும். எதுவா இருந்தாலும் ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன 90% ஆஃப் மார்க்ஸ் எடுக்கிறதுன்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸி மேம். அந்த 10%ன்றதுதான் வே ஆஃப் பிரசன்டேஷன். இப்ப நீங்க கூட அந்த அந்த எவ்வளவு அழகா கம்யூனிகேட் பண்ணீங்க எல்லா விஷயத்தையுமே. சோ இதெல்லாம் எங்களுக்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். எங்களுக்கு வந்து ஃபர்தரா வந்து யாருக்கா கம்யூனிகேட் பண்ணணும், இது மாதிரி கிளாஸ் இதை அட்டெண்ட் பண்ணணும்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்சல்யூட்லி. ஆக்சுவலி கம்யூனிகேஷன் நீங்க சொன்ன விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அவங்களுக்கு சொல்லணும்னா பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவங்களுக்கு எப்படி அந்த விஷயம் புரியும்னு யோசிச்சேன் அப்படின்னா, என்னைக்குமே அவங்க தூங்கும் போது கூட அந்த பென்சில் எக்ஸாம்பிள் யோசிக்கலாம், இல்ல கரியர் டெவலப் பண்ணோம்னா அந்த ரயில்வே ட்ராக் எக்ஸாம்பிள் யோசிக்கலாம். சோ மறக்கிறதுக்கு இங்க சான்ஸே கிடையாது. அவங்க கரியர்னு யோசிச்சாலே 2 ட்ராக் வேணும். நான் என்னோட டேலண்ட், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ், எக்ஸ்போஜர் பிளஸ் வேர்ல்ட்ல என்ன நடக்குது, அதை எப்படி நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொண்டு போலான்றதுதான் கரியர். இது அவங்க மறக்கவே முடியாது. சோ நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து நம்ம உலகத்துக்கு டுவர்ட்ஸ் இருக்கணும், அவங்களுக்கு எப்படி தேவை அப்படின்றது. சோ ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஸ்மார்ட். ஆனா என்னன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி தயங்காம வந்து உங்களுக்கு நீங்க வந்து டிரா பண்ணிக்கணும். ஓகே, லைஃப்ல இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே எடுத்துக்கணும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மேம். ஆக்சுவலா இப்போ இது வந்து 160th வாவ் மீட்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே வேணும்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா இதுக்கு அப்புறம் வர இதுவும் வந்து அவங்களுக்கு வரும், இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் வரும். சார் என்படி ஃப்ரம் ஜிஏஎஸ்சி மேட்டுப்பாளையம் காலேஜ். சார் ஏதோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இருந்ததுன்னா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இது வந்து அவங்க ஈஸியா வியூ பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Sure. Okay. Ma'am, shall we end up the close? Ma'am, okay. I like to propose a vote of thanks. Thank you. Okay. Good afternoon, ma'am, and everyone in the webinar. I am Ragasudha from 3rd BA Economics. It's my privilege to propose a vote of thanks. I would like to express my gratitude to Russia State Project Directorate Tamil Nadu Higher Education Department for organizing this online workshop to us. Russia has given an insightful session to us to explore more opportunities. Next, I like to thank our chief guest of the day, Ms. Vidya Raghu, founder and CEO of Skills Gurukulam and Himalaya Calling. It's an honor to have such an accomplished author and entrepreneur. நீங்க தமிழ்ல சொன்னதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிச்சு. Thank you so much, ma'am. It's very useful for us. We are very much enlightened by your thoughts and words. Thank you very much, ma'am. A special mention to our principal ma'am and all HODs who are encouraged us to participate in this webinar. On behalf of my college and my own, I thank everyone for being here and making the event success. நீங்க சொன்ன மாதிரி எஃபர்ட் நல்லாவே எடுக்கிறோங்க மேம். Thank you so much for your words. Happy Pongal, ma'am. Happy Pongal. Thank you so much. ரொம்ப அழகா பேசுனீங்க ராகசுதா. So I wish நீங்க நல்ல இந்த ஒரேட்ரி ஸ்கில்ஸையுமே அப்படியே ஷார்பன் பண்ணி ஒருத்தர் பார்க்கும் போதே வாவ் அவங்கள தான் கூப்பிடணும் அப்படின்னு வரணும். சூப்பர். Thank you so much, ma'am. Thank you madam. Thank you everyone. Thank you so much sir. ரொம்ப அழகா சப்போர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். Thank you. I hope எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருந்தது. Wish you happy Pongal, ma'am. Happy Pongal, sir. And thank you so much to the
directorate for running this. I think என்னைக்கா இருந்தாலுமே it will be useful. பசங்களுக்கு யாரா ஒருத்தருக்கு ஒரு ஸ்பாட் கிடைச்சா கூட போதும். Thank you so much. Thank you, madam. Thank you.